இன்றைய சாவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் பரணி. இசைஞானி இளையராஜாவின் பார்வையில் படாமலேயே அவரது இசைக்கூடத்தில் 5 ஆண்டுகள் இசைப்பாடம் படித்தவர்தான் பரணி. விஜயகாந்த், சூர்யா, பிரபுதேவா, முரளி உட்பட பல முக்கியமான கதாநாயகர்கள் நடித்த பல படங்களுக்கு இசையமைத்துள்ள பரணி ஒரு பாடலாசிரியரும் கூட. கடந்த 34 ஆண்டுகளாக இசைப்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பரணி தன் வாழ்க்கை அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் பரணி தான் இருக்கார். ஆமாம் சார். என்ன காரணம்? என்னன்னே தெரியல சார். ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அப்படியே ஃபுல்லாக வைப்பாக மாறிடுச்சு. நிறைய அப்படி போயிட்டுருக்கு இப்போது. என்னன்னு எனக்கும் அது காரணம் தெரியாது. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, என்ன சார் ஃபுல்லாக யூடியூப் பூரா வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எல்லா சேனலும் அது மாதிரி விழுந்து எடுக்கிறாங்க. என்னமோ அது நமக்கு மீறின ஏதோ ஒன்று. இசைத்துறையில் உங்களுக்கு எங்கே ஆர்வம் பிறந்தது? சின்ன வயசுலேயே வந்து இசை பயங்கரமாக கேட்பேன் சார். இசைன்னா எங்கள் அம்மா வந்து பாடுவாங்க. நம்ம தஞ்சை மாவட்டம் எனக்கு பிறந்த ஊர். அம்மா அங்கே வயக்காடு, நம்ம ஏரியாலாம் வயக்காடு தானே. வயக்காட்டு வேலைங்க பண்ணக்குள்ளே அங்கே போகக்குள்ளே அவங்கெல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் கேட்பேன். அப்படி சின்ன வயசுலேருந்து அந்த பாட்டு கேட்டு பயங்கரமாக வளர்ந்துருந்தேன். இசைங்கிறது நமக்கு வந்து தானாக, ஏன்னா இப்போ என் கூட பிறந்த எல்லாருக்குமே இசை வந்துடுறது கிடையாது. தம்பிங்க இருக்காங்க அவங்களுக்கு. எனக்கு மட்டும் அந்த மாதிரி இசை கேட்டுக்கிட்டு இருக்கல என்ன யாராவது கொலை பண்ணால் கூட தெரியாது. அந்த அளவுக்கு நான் அதுக்கு அடிக்ட். அந்த மாதிரி இசை மேலே ஒரு பயங்கர ஆர்வம் எனக்கு. உங்கள் அம்மா பாடின பாட்டில் உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடித்த பாட்டு? நிறையா அந்த லேடிஸ் சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க. கண்ணன் ஒரு கை குழந்தை, இதெல்லாம் நான் எங்கள் அம்மா கடைக்கு எங்கள் அம்மா கடைக்கு அனுப்புனாங்கன்னு வச்சுங்களேன். பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஏதாவது காசு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது காசு கேட்போம். எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாட சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி அந்த வயசுலேயே வந்து இசையை தான் நான் கூலியாக வாங்கியிருக்கேன். அது இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்து. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளராக இருந்தவர் யார்? என் காலகட்டத்தில் ஃபுல்லாக ராஜா சார் தானே சார் நிறைய பாட்டு பண்ணார். சும்மா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கோம்லாம் உங்கள் படங்கள்லாம் தானே பார்த்துருக்கோம். அப்படி பார்த்து கேட்டு வளர்ந்தது தான். எங்கள் அப்பா காலத்தில் எம்எஸ் சாங்கு ஃபுல்லாக, என் காலத்தில் ஃபுல்லாக இளையராஜா சார் சாங்கு தான் நிறைய கேட்டேன். உங்களுக்கு ரொம்ப பிடித்த இளையராஜாவுடைய பாடல்னால் எதை சொல்வீங்க? நிறைய சாங் இருக்குது சார். ஒரு சாங் 2 சாங்னு சொல்ல முடியும். ஆமாம். நான் அந்த மலையாளத்தில் இங்கே தமிழே படிக்க அந்த பாட்டு தந்தன்னா தானா தந்தன்னா தானா தந்தன்னா நானா தந்தன்னா தானா, அந்த பாட்டு பயங்கரமாக பிடிக்கும் சார். அந்த பாட்டு எல்லா மொழியிலும் வந்திருக்கு. ஆமாம். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. மலையாளத்தில் ரொம்ப சூப்பர். அது பூர்ணிமா அம்மா நடித்தது. சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. எந்த காலகட்டத்தில் ஊரை விட்டு கிளம்பி சென்னைக்கு வரதுன்னு முடிவு பண்ணீங்க? 89 சார். நான் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். நல்லா படிப்பேன். எங்கள் அப்பா அந்த சூழ்நிலை வந்து என்னை மேலும் படிக்க வைக்கிறதுக்கு சில காசு கட்ட முடியலை. காசு கட்டோம்னா நம்ம ஏரியாலாம் வயல் காடு அது விளைஞ்சி நெல் எடுத்து அந்த சீசன் தான் அவங்கள்ட்ட காசு இருக்கும். மற்ற டைமெல்லாம் சாதாரணமாக தான் இருப்பாங்க. பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் காலம் முடிச்சு எனக்கும் ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கே சொல்லாமல் நான் ஒரு 35 ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். அதோட எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த மஞ்சள் நெத்தி மரம்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மரம் ஒன்று நின்றுது. அதை எங்கள் ஊரில் நொனா மரம்னு சொல்லுவாங்க. அதை வெட்டி 50 ரூபாய்க்கு எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் விற்று விட்டு எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன் சென்னை. வந்து 3 வருஷம் எந்த கான்டாக்டுமே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த கான்டாக்டும் பண்ணல. இங்கே வந்து வழக்கம் போல் நம்ம கஷ்டப்பட்டு தானே சார். சினிமாங்கிறது உங்களுக்கு தெரியாது கிடையாது. நீங்கள்லாம் அப்படி வந்து எங்களோட குருங்க. நீங்கள்லாம் அப்படி வந்து நீங்கள் அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் சார் வந்து சென்னைக்கு வந்த முதலீடுனா 85 ரூபா தான். ஆமாம் சார். அதான் இன்றைக்கி கடவுள் நல்லபடியாக வச்சுருக்கு. சென்னைக்கு வந்தோடனே யாரை முதல்ல சந்திச்சிங்க? நான் சந்தித்தது ஃபுல்லாகவே இங்கே வந்துட்டு ராஜா சார் வீட்டுக்கு தான் நிறைய நாள் நடந்திருக்கேன். முதல்ல நேரடியாக வந்து ராஜா சார் வீட்டுக்கு தான் அலைஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த இசையில் தான் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம். அட்லீஸ்ட் ஒரு 6 மணியை தூக்கி வைக்கிற வேலையாவது கிடைக்கட்டும் சார்ட்ட அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். சாரை பார்க்க முடியாது. நான் 9-10 மணிக்கு வருவேன். இங்கேருந்து வரத்துக்கு டைம் ஆகிடும். இங்கே வந்தால் ராஜா சார் காலையிலே வேலைக்கு போயிடுவார்.
பார்க்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் 1991 குமரேசன் சார்ட்ட வேலை செஞ்சுருந்தாப்புல. அவர் ராஜா சார் வீட்டிலேருந்து வெளில வந்தார். அவரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வெளில வந்து கேட்டேன், வேலைக்கெல்லாம் டப்புலாம் சேர முடியாதுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன அப்படி கேட்டார். அப்புறம் அந்த வந்து ராஜா சார் வீட்டோட வந்தோம்னா அப்படி உஸ்மான் ரோடு திரும்புது பாருங்க, அந்த காரில் வந்து நின்றுக்கிட்டு 2-3 பாட்டு பாடுங்க, நோட்டெல்லாம் வச்சுருந்தேன். அவர் பாடி காட்டினேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஆடிஷனே அந்த ரோட்டில் தான் நடந்தது. அவர்கிட்ட பாடி காட்டினேன், குமரேசன்ட்ட 2-3 சாங் பாடி காட்டினேன். என்ன பாட்டு? அது ஓடக்கரையில காத்திருந்தேன், ஒரு செவ்வந்தி பூவாக பூத்திருந்தேன், காத்து மலையிலும் காதல் நினைப்பிலும் பாட்டு படிக்கிறேன் பார்த்து சிரிக்கிறேன், ஓடக்கரையில காத்திருந்தேன் அப்படி பாடி காட்டினேன். அது எந்த படத்துக்கும் போடலை, அந்த ஃபஸ்ட்டு பண்ண டியூனு பாடி காட்டினா. அவர் நான் பாடினது பாட்டு எலும்பெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ஊதி விட்டா விழுந்துருவேன். முதல்ல வாங்கியா சாப்பிடு அப்படின்னு சாப்பிட கூப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் இந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் வந்து 5 பஸ் வரும், அதில் ஏறி வந்து வடபழனியில் இறங்கி அங்கே தேட்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தான் தேட்டருக்கு போய் சேர்ந்தேன். தேட்டரில் போய் என்ன பண்ணி? சும்மா எடுபடி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன், போகும் வருவேன். ராஜா சார்ட்ட தனிப்பட்ட அசிஸ்டண்ட்டை யார் சார் சேர முடியும்? அவர் இருக்கிற பீக்குன்னா பீக்கு. அவரை பார்க்கறதுக்கு அவர் பணி செய்கிற அந்த தேட்டருக்குள்ளே இருந்து பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமைஞ்சது. எல்லாருமே சசி சார், விஜய் மேனன், பெண் சுரேந்தர், வாட்சா, அவ்வளோ பேரும் பயங்கர க்ளோஸ். தபல பிரசாத் என்னை பாடச்சொல்லி இப்போ பார்த்தா தீப்பெட்டிலே அப்படி வாசிப்பார் தபல பிரசாத். அதனால எல்லாருமே என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஒரு 5 வருஷம் அங்கே அப்படி எனக்கு போணுச்சு சார். அப்போ தான் சுந்தரராஜ் அண்ணா இருக்கார்ல அங்கே ராஜா சார், அவர்கிட்ட தான் நோட்ஸ் எல்லாம் டவுட்டு அது இதெல்லாம் கேட்பேன். அவர் நிறையா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சின்ன சின்ன விஷயங்கள் ராகம் நானே கம்போஸ் பண்ணிட்டு ராகமெல்லாம் சொல்லுவேன், கரெக்டாக இருக்குடா அப்படிம்பாரு. அதான் இயற்கையை நான் சில நேரம் நினச்சி பார்ப்பேன், அது இயற்கையாக கிடைக்குது சார், இயற்கையாக கிடைக்குது. இசைங்கிறது இயற்கையாக நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை படிக்கக்குள்ளே ஈஸியாக நமக்கு அது வந்துடுது. அப்படியா? ஆமாம் சார். அப்படி தான் ராஜா சார் நிறைய இன்டர்வியூ அப்படி தானே சார் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே தெரியாமல் தானே அவரும் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு. ஒரு ஞானம்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் சார். பட் இளையராஜா வந்து இசையை முறையாக கற்காமல் வந்தால் கூட இங்கே வந்ததுக்கப்புறம் முறையாக கற்றுக்கொண்டார். நானும் அதே போல் தான் சார். நான் வந்து ஃபுல்லாக வந்து சுந்தரராஜன்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் நோட்ஸ் கற்றுக்கிட்டேன். கற்றுக்காமல் பண்ண முடியாது சார். நான் பண்ணுற காலகட்டத்திலாம் இசை தெரியலன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த பிஜிஎம்லாம் நோட்ஸ் எழுதி கொடுக்கலன்னா மியூசிஷியனே சிரிச்சிடுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் படம் வந்து பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் பெரிய நான் பண்ணக்குள்ளேயே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பண்ணேன். நீங்கள் இளையராஜாவுடைய இசை கோர்வை பலதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் பார்த்து பிரமித்தது எந்தெந்த பாடல் பதிவில் இல்லை பின்னணி இசை சேர்ப்பில்? நிறையா சொல்லலாம் சார், எக்கச்சக்கமான படங்கள். நான் அதை பண்ணக்குள்ள கணக்கு ஆவாரம்பூ நடந்தது. ஆவாரம்பூ அந்த பாட்டு சாமி கிட்ட சொல்லி அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் அது எல்லாம் அவரோட எல்லா ஒர்க்குமே நீட்டாக பண்ணுவார் சார். அது படம் வந்து வெளியில் ஓடலாங்கிறத விட அவர் ஒர்க்கு அவர் நீட்டாக பண்ணுவார். அது ஒரு அப்புறம் நான் எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கேன், ராஜா சார் வந்து ரீரிகார்டிங் பண்ணக்குள்ள அந்த பார்க்காமே நோட்ஸ் எழுதுறாரு. ஆர்மனி பெட்டியோ எதுவும் வச்சுக்காமல் அந்த ரீல் ஓடக்குள்ளேயே நோட்ஸ் எழுதி கொடுக்குறாரு. இந்த இப்படி கை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அந்த கிராட்ச் அந்த பேப்பரில், அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி கொடுத்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் நிறைய படம், ஒரு படம் 2 படம் சொல்ல முடியாது சார், நிறைய படம். பாடல் பதிவு நீங்கள் சொன்ன மாதிரி பின்னணி இசை சேர்ப்பில் உங்களை பிரமிக்க வைத்தது அவர்? நிறைய அந்த ஆர்கெஸ்ட்ரா போட்டு அந்த சோல் வர வரைக்கும் இன்ன வரைக்குமே அப்படி தானே சார் பண்ணுறாரு. ரீரிகார்டிங்கில் வந்து ரீரிகார்டிங் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ரீரிகார்டிங் பண்ணுறதை விட எந்த இடம் ரெஸ்ட்டு விடணுங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ராஜா சாருக்கு தெரியும். அதுதான் மிகப்பெரிய ரீரிகார்டிங். அதான் ஒரு பக்காவாக பண்ணுவார். அந்த மாதிரிலாம் அதை நோட் பண்ணியிருக்கேன். அவர் இங்கே ரெஸ்ட் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப. பாடல் எழுதுறது எங்கே உங்களுக்கு கைவரப்பெற்றது? அதை நான் சின்ன படிக்கக்குள்ளே 6ஆவது படிக்கக்குள்ளே நான் ஒரு பாட்டு எழுதி எங்கள் ஸ்கூல்லே பாடி எங்கள் டீச்சர்கிட்ட பாடி, இதெல்லாம் உனக்கு வருதுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவள் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒன்று என்னை வந்து அது என்னை வந்து சரி பார்க்குறதுக்கு அதெல்லாம் நடந்திருக்கு. 6ஆவது படிக்கக்குள்ள அந்த மாதிரி. நான் அப்புறம் 10th படிக்கக்குள்ள ஒரு பையனுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து அதை கொண்டு எங்கள் ஹெச்எம்கிட்ட கொடுத்துட்டாப்புல. அந்த பொண்ணு ஹெச்எம்கிட்ட கொடுத்தாப்புல. கையெழுத்து என் கையெழுத்து. அந்த பையன் கீழே அவன் பேரை போட்டு என் கையெழுத்தோட கொடுத்துட்டான். இந்திரா நமச்சிவான்னு நான் சாலைமன்றத்தில் படித்தேன். அவங்க கூப்பிட்ட பின்னி எடுத்துருவாங்க சார் யாருன்னாலும். ஆனால் அன்னைக்கு அவங்க அடிக்கவே இல்லை. அதை வந்துட்டு இது உனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குது உனக்கு, இதை நீ வேற விதமாக யூஸ் பண்ணி இதுக்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு கண்டிச்சு விட்டுட்டாங்க. அது ஒரு இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு ட்ராவலிங்க்கு அப்புறம் நினச்சி பார்த்தோம்னா அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய
நம்மளை அடையாளம் காட்டுறதுக்கு ஒரு செயலாக நடந்திருக்கு அப்படின்னு உணர்ந்திருக்கேன் சார். சுந்தரராஜனை தாண்டி யார்கிட்டெல்லாம் நீங்கள் இசையை கற்றுக்கிட்டீங்க? இசை அதுக்கப்புறம் வந்து ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் ஸ்டீபன் ராஜுன்னு கிட்டாரிஸ்ட்டு, நம்ம பிரதர் ஒருத்தர், அவர்கிட்ட கிட்டாரு பழகிட்டேன். இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கொஞ்சம் கீபோர்டு, கிட்டாரு இதெல்லாம் பழகிட்டேன். கிட்டார் பழகினாலே உங்களுக்கு எல்லாம் வெஸ்டர்ன் தானே டோட்டல் எல்லாமே, சிடிஎஃப் அப்படி தானே வருது உங்களுக்கு. அப்புறம் கிராச்செட்டு, மினிமம் அந்த மாதிரி தானே வெஸ்டர்ன் நோட்டு எல்லாம். அதாவது முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது, படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மியூசிக்கெல்லாம் முடிக்க முடியாது. நமக்கு நம்ம கம்போஸ் பண்ணுறது எழுதி கொடுக்கறதுக்கு தெரியும், அவ்வளோதான். மியூசிக்கெல்லாம் யாரை கேட்டாலும் முடிக்கலாம் முடியாது, அது அவ்வளோ இருக்குது. பாடுறது ஒரு தனிக்கலை, அதே மாதிரி மியூசிக் நோட்ஸ் எழுதுறதுன்றது ஒரு தனிக்கலை. ஆமாம் சார். நோட்ஸ் எழுதுறதெல்லாம் வந்து உங்களுக்கு முறைப்படி யார் கற்றுக் கொடுத்தது? கற்றுக்கூட தான் சுந்தரராஜன் தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த இப்போ வந்து ஒரு பார் 4 இப்போ அது நமக்கு இது போடுவோங்கள்ல, என்ன கவுண்டிங்கில் அந்த பாட்டு வருது, 6 8 2 4 4 4 இப்படி அதை எழுதி அந்த 4 நோட்டு வரும் ஒரு பாருக்கு. இது 6 8னா 3 நோட்டு அந்த மாதிரி வரும். அப்புறம் 6 நோட்டு வரும். அது என்ன அந்த பாருக்குள்ளே எங்கே ரெஸ்ட்டு வருது, இந்த 6 நோட்டுக்குள்ளே எங்கே ரெஸ்ட்டு வருது, எங்கே ரெஸ்ட் இருக்கிறோம், எந்த நோட்லேருந்து இது பெண்ட் ஆகுது, இப்படியெல்லாம் அது வெஸ்டர்ன் சூப்பராக இருக்குது சார். சத்தத்தை சரியாக அளந்து எடுத்துடலாமா அதில்? இளையராஜாவை தாண்டி உங்களை கவர்ந்த இசையமைப்பாளர்னா வேறு யாரை சொல்லுவீங்க? ஏன்னா நான் சிம்போனி ரொம்ப நிறைய கேட்பேன். சிம்பனி மியூசிக் நிறைய கேட்பேன். பீத்தோவன், மொசாட்டு, உலகம் இப்போ ஆலன் வாக்கர் நிறையா பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி இசைங்கிறதுக்கு யார் நல்லா பண்ணாலும் அவங்கள எனக்கு பிடிக்கும் சார். தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்க நம்ம அனிருத் வரைக்குமே யார் நல்லா பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ரசிகன் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. எல்லார் மியூசிக்குமே கேட்பேன். நல்ல இசையாக ஒன்று இருக்குன்னா அது கண்டிப்பாக கேட்பேன் சார். ஒரு இசையமைப்பாளராக பரணியை உருவாக்கினதில் உங்களுடைய இந்த பிரசாத் தியேட்டர் 5 வருஷ வாசம் இருக்க, அது எந்த அளவுக்கு உதவி பண்ணிச்சு சார்? அதுதான் சார் என்ன ஒரு முழுமையாக ஆக்குனது. ஏன்னா நான் ஊர்லேருந்து வரக்குள்ள இசை தான் வந்தேன். இங்கே ரெக்கார்ட் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சவனை தான் பேக் அடிச்சிட்டேன் அப்படியே. எப்பா இதுக்கு நோட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சாதான் பாட்டியே பண்ணுங்களுக்கு, இது நமக்கு அப்படின்ட்டு பயந்துட்டாங்க. ஆமாம், அந்த காலகட்டத்தில் தான் எஸ்சிஎஸ்சி கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எஸ்சிஎஸ்சி வந்து நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தார். ஆமாம், அந்த படத்துக்கு வந்து இங்கே இந்த குமரேசனோட ஃப்ரெண்டு மாரிமுத்து நாங்கள் ஒருத்தர் வேலை செஞ்சார் ப்ரொடக்ஷனில். அவர் கூட்டு போய் தம்பி பாட்டுலாம் எழுதுறாப்புலையே, அதை ஃபஸ்ட்டு லிரிக்ஸாக வரட்டும், அதை சாட்டை பண்ணி காட்டும், ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வாய்ப்பு கிடச்சா நல்லது தானே அப்படின்னு அங்கே எஸ்சிஎஸ்சிட்ட அழைச்சி விட்டாங்க. அங்கே நான் பாடி காட்டின ஒரு 2 பாட்டு நான் கம்போஸ் பண்ணதை சார் வந்து மியூசிக் டேரக்டர் மணிமேகலைன்னு நம்ம மரகதமணி சாரோட சிஸ்டர், அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த மியூசிக்கு இது பண்ணிட்டப்பா, இதில் வந்து நீ வந்து யார் லிரிக்ஸ் அப்படின்னு கேட்டால் நான் தான் சார் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்தில் 2 பாட்டு எழுது அப்படின்னு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. முதல்ல என்ன ரஜினிகாந்த் அபூர்வராக அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வர்றாரு பாருங்க, அந்த மாதிரி எஸ்சிஎஸ் தான் எனக்கு அந்த சினிமாவை ஓப்பன் பண்ணி விட்டது. அதனால் எஸ்சிஎஸ் தான் ஒரு பெரிய மியூசிக்கும் படம் கொடுத்தது அவர் தான் பெரியண்ணா. என்னை முதல்ல சினிமாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். உங்களுடைய முதல் பாடல் பதிவு நடந்த போது எப்படி இருந்தது? அது ஒரு பெரிய கதை சார். முதல்ல ஏவி ஆர்ஆர் தேட்டருக்கு வர்றேன். வந்து அங்கேயே தான் இருந்துக்கிட்டு இருந்தான். பிரசாத் டிலக்ஸ்ன்ட்டு அப்புறம் ராஜா சார் இங்கே வந்தார், ஆர்ஆர் தேட்டரில் வந்து பண்ணார். இங்கேயும் வந்து இருந்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அந்த அந்த தேட்டரில் இருந்த வாட்ச்மேன் மாறிட்டாப்புல. ஏற்கனவே பழக்கப்பட்ட வாட்ச்மேன் இல்லை, என் பாட்டு தான் ரெக்கார்டிங் நடக்குதுன்னு உள்ளே விடலை. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே போய் கேட்டு வந்து அதுக்கப்புறம் உள்ளே விட்டார். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அந்த மாப்பிள்ளை நான் சொல்ல போடுறேன் கேட்டுக்க ஜின்னுக்கு ஜிங்க், அந்த பாட்டு ரெக்கார்டிங் நடக்கல. நல்ல பாட்டு. அதில் செகண்ட் சரணம் எழுதியிருந்தா அதான் எல்லாம் அரசியலுக்கு இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. காந்தி பிறந்தது, நேரு பிறந்ததும் பேரு புகழ் பெற்று மேலே உயர்ந்தது, நெஞ்சில் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேளு, மண்ணில் பிறந்ததும் கொள்கை இருக்கணும், வாழ்ந்து முடிச்சதும் பேரு நிலைக்கணும், இந்த நினப்பது என்றும் இருக்கணும் நெஞ்சோடு, கல்வி கண் தந்த காமராஜர் போல, தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல, வாரி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர் போல, புரட்சி பல செய்யும் செல்விய போல, ஊரெங்கும் பேர் வாங்க அவர் போல நாமும் உழைக்கணும், ஜின்னுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா. அந்த பாட்டு அது நான் இப்போ எனக்கு 21 வயசு சார் அந்த பாட்டு எழுதக்குள்ள. ஆனால் அந்த அரசியல் ஒரு சரணம் எழுதினால அது இப்போ நிறைய பேர் அது கனெக்டில் வந்து கவிஞரின் வாக்கு பலிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். அந்த காலகட்டத்தில் விஜயோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அவருக்காக பாட்டு இருக்கீங்க அப்படின்னு போது? ஆமாம் சார், அண்ணன் கூப்பிடுவார். நல்லா அப்படியா பழகிருக்காரு. அங்கேயே தானே சார், இங்கே நான் ராஜா சார் ரெக்கார்டு இருந்த காலகட்டம் போக அங்கே தான் நிறையா இருந்திருக்கேன். இங்கே 95 வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே தான் இருந்தேன், ஆஃபீஸில் தான் இருந்தேன். ஆஃபீஸில் அவரோட ரசிகர்கள் வர்ற அந்த லெட்டர்லாம் படிப்போம். அதான் காதலுக்கு மாதிரி அந்த படங்கள்லாம் வரக்குள்ள எல்லாம் அங்கே இருந்து பேசுவோம்.
விஜய்க்கு தாலாட்ட வரவளை பயங்கரமாக பிடிச்சி வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி இந்த சாங் பயங்கரமாக நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜய் சொல்லியிருக்காப்புல இந்த தாலாட்ட வரவளை பாட்டை. அது மாதிரி விஜய் நல்லா பேசுவார். கலக்கலான்னு பேச மாட்டார், ஒரு மாதிரி அரட்டை அடித்து அப்படி பேச மாட்டார். அங்கே இருக்கிறதுனால என்னென்ன அப்படி இதெல்லாம் சொல்லுவார், இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்பா பார்க்க வந்து அப்பா என்னென்ன அப்பா ஃப்ரீயாக இருக்காரா அப்படின்னு ஒரு கேட்பார். அது மாதிரி அந்த காலகட்டம்லாம் அப்கமிங் தானே, வளர்ந்துக்கிட்டு தானே இருந்தார். இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கார். இடையில வெளுத்துக்கட்டு படம் பண்ணேன், அப்போ கூட வந்து அந்த மாதிரி தான் பேசினார். எங்கள்கிட்டலாம் ஒரு பெரிய மாற்றம்லாம் அவர் இது வரைக்கும் காட்டினது கிடையாது. எப்படி அன்னைக்கு எப்படி இருந்தாரோ விஜய் சார், அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கார். இடையில நான் வெளுத்துக்கட்டு பார்த்தது தான் சார், அதுக்கு இடையில என்னென்னு பார்க்கல. அந்த படத்தை இப்போ எதுக்காக அவர் பார்த்தீங்க? படம் வந்து பிரி பார்க்க வந்திருந்தாரு. ஓ அப்படியா? அந்த படத்துக்கு ஒரு பாட்டை நான் கம்போஸ் பண்ணேன் சார். கிர்ற தாக்கி தாக்கி தாத்தா சுத்தாக்கு மாத்தாலாம் வெளுத்துக்கட்டு அப்படி ஒரு சாங் ஒன்று பண்ணேன். இதை விஜய் சார் பாடட்டும் சார்னு சார்ட்ட சொல்லியிருந்தேன். சரி பாடுறதுக்காக வெயிட் பண்ணால் அவர் வெளியில் ஷூட்டிங் இருந்தார். டைம் ஆகுது, நம்ம வந்து பிக்சரேஷன் பண்ண, நீ வேற யாரும் பாட வச்சிரு அப்படின்ட்டாரு. அப்போ வந்து ப்ரீ பார்த்துக்கிட்டு அந்த சாங் கேட்டு சொன்னார், நானே பாடியிருக்கலாம் இதை அப்படின்னாப்புல. அப்போ சிரித்தோம். இளையராஜாவுடைய பாடல் பதிவை பல நாட்கள் பார்த்துருக்கீங்க. ஏதாவது ஒரு நாளாவது இளையராஜா உங்கள் பக்கம் திரும்பி பார்த்துருக்காரா? இல்லை பார்ப்பார் சார், நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், பார்த்துருப்பார். அந்த பழைய போட்டால் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அதான் இப்போ இருக்க பாருங்க வேறு மாதிரி இருக்கேன் தெரியும் சார். முகமெல்லாம் ரீச் ஆகிருக்கும். பட் என்னன்னா ஒன்றும் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை சார். எங்கேயாவது கூட்டத்தில் அப்படி குறுக்க போனோம்னா, யார்ப்பா நீ எதுக்கு இங்கே போகிற அங்கே போ அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதுதானே சொல்லுவார். அதான் உங்களுக்கு தான் தெரியுமே, எல்லாம் பழகணும் நீங்கள் தானே. அதனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த டச்சுமே கிடையாது. நீங்கள் இசையமைப்பாளர் ஆனதுக்கு பின்னால் கூட அவரை போய் பார்த்து ஒரு ஆசீர்வாதம்லாம் வாங்கலை? பார்க்கல சார், பார்க்கல. ஈவன் பேசுவேன், ஈவன்ட்ட நல்லா பேசுவேன். நல்லா பேசுவாப்புல. பவதாரணி ஒரு சாங் என் மியூசிக்கில் பாடியிருக்காங்க. மற்ற பிள்ளைங்க பசங்க கூடலாம் பேசுவேன். சார்கிட்ட அதுக்கப்புறம் நான் இன்னும் போனதில்லை, பார்க்கணுன்ட்டு இருக்கேன். இடையில போய் பார்த்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு இருக்கேன். முதல் இசை வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? எஸ்ஏ சந்திரசேகர் வாய்ப்பு அது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 4 திருப்பு பாட்டு எடுத்து அங்கே போவோம் வரும். இடையில இங்கே ரெக்கார்டிங் தரல வேலை செய்யக்குள்ள, ஏன்னா அந்த நேரம் ஒரு ஸ்ட்ரைக் கூட நடந்தது. அப்போ சினிமாவில் இந்த படைப்பாளி இது ஒரு 20-25 நாள் வேலையே நடக்கலை. அப்போ ஃபுல்லாக நான் அங்கே தான் இருப்பேன், சார் ஆஃபீஸில் தான் இருப்பேன், எஸ்எஸ் சார் ஆஃபீஸில். அப்போ நான் சொன்னேன், என்ன பாட்டு எழுதுகிற அது எழுதுகிற இது பாட்டேன் சார், நான் மியூசிக்காக தான் சார் வந்தது, அதுக்கெல்லாம் ஓரளவு எல்லாம் இப்போ எனக்கு தெரியும் சார், மியூசிக் தான் சார் என்னோட. அப்படியா அப்படின்னு கேட்டு ஒரு நாள் வந்து கம்போஸ் வைக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து காவேரி தெருவில் அந்த ஆஃபீஸ் இருக்குது, நம்ம தபல பிரசாத்து இன்னும் கிட்ட அடிச்சுட்டு ஒரு 2-3 பேரை அழைச்சிட்டு போய் தான் கம்போஸ் பண்ணி காட்டினேன். அப்போ கம்போஸ் பண்ணி காட்டின பாட்டு தான் அந்த நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தான் லட்சுமி விரும்பிச்சு அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி காட்டினோன்னா, சரி ஒரு 3 சாங் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், இதை வந்து ஒரு ஆல்பம்னு இப்போதைக்கு வச்சுக்க, விஜய்க்கு கரெக்டான ஒரு டைம் கிடைக்கல, இதை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஏனோ அது அமையல, கரெக்டாக வந்து கேப்டன் படம் அமைஞ்சது. இதுவும் ஒரு பெரிய படம், சூர்யாவும் பண்ணுறாங்க, இந்த படம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படி தான் அந்த படம் அமைஞ்சது. சார்கிட்ட அங்கேயே போவேன், அங்கேயே இருப்பேன். சார் அது பார்ப்பார், என்ன கம்போஸ் பண்ணுறான் என்ன போகிறான்னு. சாரை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு பாட்டு பண்ணோம்னா அப்படி ரசிப்பார் அவர். எஸ்எஸ் ஒரு குழந்தை மாதிரி ரசிப்பார் அந்த பாட்டை. நானும் அப்படி தானே வச்சேங்க, 2 பேருமே பாடிட்டு அப்படி அந்த ரூமுக்குள்ளே அப்படிலாம் ரசிப்போம். அந்த மாதிரி சார் நம்மளை வந்து ஒரு மியூசிக், அதான் நீங்கள் ஒரு டேரக்டர், நான் இங்கே ஒரு டேரக்டர், நீ ஒரு மியூசிக் டேரக்டர், அவ்வளோதான். நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோமோ அதான், அப்படி தான் சொல்லுவார் சார் அடிக்கடி. அது மாதிரி நிறையா இப்போ வரைக்குமே எஸ்எஸ்கிட்ட அந்த உறவோடு இருக்கேன். அந்த படத்தில் 3 பாடல்கள் பாடியிருந்தார் இல்லையா? ஆமாம், விஜய் சார் பாடியிருந்தார். அதான் அந்த பாட வச்சு எடுத்தோம். அது வந்து கரெக்டாக அவருக்கு பண்ண முடியல. அப்போ அது சூர்யாவுக்கு பண்ணக்குள்ள அப்புறம் விஜய் சார்கிட்ட கேட்டு அந்த 3 சாங்கும் வாங்கிட்டோம். விஜய்க்கு பயங்கரமாக பிடிக்கும் தம்மடி ஸ்டைலை பார்த்து. பாடக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணார். இடையில கூட கேட்கறது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு, அந்த லைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் படத்தில் தான் முதல்ல வேற ஒரு நடிகருக்கு விஜய் பாடி. ஆமாம் சார், முதல்ல அதான், வேற யாருக்குமே இது வரைக்கும் பாடினதே கிடையாது. சூர்யாவுக்காக 3 பாட்டு பாடி கொடுத்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு மாதிரி. அது இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்றது தான் உங்களுடைய மிகப்பெரிய கனவு. அந்த கனவு நிறைவேறிய தருணம் எப்படி இருந்தது? அதாவது எப்பொழுதுமே வந்து நமக்கு அந்த வாய்ப்பு முழுமை அடைகிற வரைக்குமே நமக்கு ஒரு பயம் இருக்கும், எல்லா தொழிலுமே. அப்படி எனக்கு வந்து இந்த படம் வந்து கொடுத்துட்டாங்க பெரியண்ணா. அது கேப்டன், மீனா, சூர்யா, அப்படி பெரிய பட்டாளமே இருக்குது, ஆர்டிஸ்ட் பட்டாளமே. முதல்ல நான் வந்து சாங் வந்து இந்த நிலவே சரிகமா பதனி படத்துக்குன்னு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஏவிஎம் ஆர்ஆர் தேட்டரில். அந்த நிலவே சரிகமா பதனி அதை நான் ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு வயிறெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், பயந்துட்டேன் நான் பார்த்து. இவங்க யாராவது சரியில்லைன்னு சொன்னால் கூட சார் நம்மளை மியூசிக்கை விட்டு தூக்கிடலாம், ஏன்னா அந்த வாய்ப்பும் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பயந்துக்கிட்டே இருந்தேன். அந்த சாங் ரெக்கார்டிங் முடிச்சு ட்ராக் பாடி எல்லோரும் வந்து கேட்டு கிளாஸ் பண்ணாங்க சார். அப்போ எனக்கு
ஒரு சந்தோஷமான ஒரு ரிலீஃபான அந்த சுவாசம் தான் சார் நான் அவ்வளோ சந்தோஷமாக எடுத்த சுவாசம் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு. முதல்ல பாட்டை டியூன் போட்டீங்க, அதற்கான பிஜிஎம்லாம் அமைக்கிறதுக்கு அதெல்லாம் அப்படியே தான் எழுதிடுவோம் சார். அதோட எழுதிடுவோம் அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி அப்படியே கொடுத்துறது தான். அதில் பிஜி என்ன வருது, இங்கே வயலின் வருது, இங்கே ஃப்ளூட் வருது, இங்கே பேக்கிங் இது மேலே கார்டு வருது, இங்கே ரிதம் வருது, அது எல்லாமே கொடுத்துருவோம் சார். எல்லாமே கொடுத்துருவோம். அதான் நம்ம வந்து ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி அதுக்கு எல்லாமே நம்ம வந்து பண்ணால் தான் அதை ஒத்துக்குவாங்க. அதான் அந்த காலகட்டம் அப்படி தானே இருந்தது. இல்லைன்னா சிரிப்பாங்க, அப்படி லைட்டாக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அந்த ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற இன்ஜினியருங்க வந்து உங்களை மாதிரி 100 இசையமைப்பாளரில் பார்த்தவங்க. ஆமாம், அவங்களும் அதை பார்ப்பாங்க, எப்படி இசை பண்ணுறான், எப்படி இது பண்ணுறான்னு. அப்போ நான் பண்ணக்குள்ளே அந்த சாங்க்கு இருந்தது ஐயப்பன் இருந்தார். நான் ரெக்கார்டிங் பண்ணக்குள்ளே ஐயப்பன் சார் இருந்தார். அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணக்குள்ள அடுத்த சாங் தான் தந்தானி தாமரப்பூ பண்ணேன். அந்த சாங் பண்ணக்குள்ள தான் எஸ்பி சார் வந்து அவர் இஷ்டத்துக்கு பாடிட்டு போயிட்டார் அந்த நேரம். அதாவது நான் வந்து ஒரு வில்லேஜாக கம்போஸ் பண்ணியிருந்தேன், அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பாடிட்டு போயிட்டார், ஒரு ஸ்டைல் பண்ணி பாடிட்டு போயிட்டார். அப்புறம் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் அது ஒரு நான் வில்லேஜாக கம்போஸ் பண்ணேன், சார் இப்படி ஸ்டைலாக பாடிட்டு போயிட்டார் சார் அப்படின்னு. திருப்பி கூப்பிட்டு பாட வைங்க அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி கூப்பிடுறதுக்கு எனக்கே பயம், அவரு எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் நம்ம ரிட்டன் புது பாடல் பதிவு நீங்கள் இல்லையா? இல்லை இருந்தேன். அவர் வந்து இது ஓகேம்மா இது ஓகேம்மா, அவர் என்னை பேசவே விடலை, என்னை கேட்கவே விடலை. இது நல்லா இருக்குமா, இதுதான் இது ஓகே, இது இப்படி இப்படி இருக்கு, இதை நான் இப்படி பாடுறமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அந்த 8th அவரை நான் வந்து போர்ஸ் பண்ண முடியல. முதன்னு ஏன் மியூசிக் வளர மியூசிக் போர்ஸ் பண்ண முடியல. சார்ட்ட வந்து சொன்னேன், சார் வந்து சொன்னார், இல்லை என்ன கம்போஸ் பண்ணி அதை கேளு, சார் பாடி தருவார். அப்புறம் விட்டல் சார் இருந்தார். அப்புறம் கூப்பிட்டு விட்டல் சார்ட்ட பேசி 2 நாள் கழிச்சு தான் வந்தார். வரக்குள்ளே வந்து தேட்டரில் உள்ள நுழையக்குள்ளே நான் என்ன தப்பாக பாடிட்டேன், வரக்குள்ளே டென்ஷனில் வராரு, நான் என்ன தப்பாக பாடிட்டேன் நீங்கள் வாங்க சொல்லுங்க அப்படின்னாரு. ஐயப்பன் சார் அலறாரு, அவன் புது மியூசிக் சொல்லிட்டான், என்ன நடக்க போகுதுன்னு பாடிட்டு இருக்காரு. அப்புறம் உள்ளே வந்தோன்னா நான் பாடியிருக்கேன் போடுங்க அப்படின்னாரு. இது நான் பாடியிருக்கேன், என்ன பாடணும் நீங்கள் பாடி காட்டுங்க, அப்போ தான் நான் பாடுவேன் அப்படின்ட்டார். அப்புறம் பாடி காட்டினேன். பாடி காட்டணும்னு சரி 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 இந்த மாதிரி ஸ்லாங்காக பாடணும்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் இழுத்து பாடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் பாடி கொடுத்தார். சூப்பராக பாடி கொடுத்தார், பயங்கர கிட்ட இன்ன வரைக்கும் அந்த பாட்டு. தந்தானே தாமஸ் சித்ரா எஸ்பி பாடினது. அந்த மாதிரி அந்த சாங்கில் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதாவது சில ஆனால் என்ன பண்ணாலும் மியூசிக் டேரக்டரோட டேஸ்ட் அப்படியே பிடிக்கிறாரு எஸ்பி சார். எஸ்பி சார்லாம் கடவுள் சார். என்ன கம்போஸ் பண்ணுறோமோ அதை 100% கம்போஸ் பண்ணுறோமோ 100% அப்படியே பாடுறாரு. ஜானகமாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் என்ன வேணாலும் இப்போ ஆட்டோ டியூன் பண்ணிக்கலாம், நீங்கள் பாடி கூட நான் அதை ஆட்டோ டியூன் பண்ணி இன்றைக்கி சாங் போட்டுடலாம். ஏன் அவ்வளோ மோசமாக பாடுவேன்னா நான் சார் அதுக்கு சொல்லலை சார், டியூன் பிச்சு பண்ணிக்கலாம் சொல்கிறேன். அதனால் நீங்கள் சிங்கராக இல்லைன்னு சொல்கிறேன், பட் நீங்கள் நல்லா பாடலாம், அது வேறு. நான் அதான் சொல்ல வரல, யார் வேணாலும் பாடலாங்கிறதுக்காக சொல்லிட்டேன், உங்களை சொல்லிட்டேன். அதை பாடிட்டு இன்றைக்கி என்ன வேணாலும் ஆட்டோ டியூன் பண்ணிக்கலாம், வாய்ஸ் எப்படி வேணாலும் டிஜே எஃபெக்ட் மாற்றிக்கலாம். இன்றைக்கி சாஃப்ட்வேர் நிறையா வந்துட்டு அன்றைய காலகட்டத்தில் அந்த வாய்ஸ் ஒரிஜினலாக கேட்கும். அப்படியே ஒரு எக்கோ போடுவாங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் சஸ்டின் போடுவாங்க, அவ்வளோதான் அன்னைக்கு உள்ள டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்துட்டுல, உங்களுக்கு வாய்ஸ் என்ன வேணாலும் மாற்றலாம், ஒரு நோட்டு வரைக்கும் அப்படி சேஞ்ச் பண்ணலாம், அப்படி டெக்னாலஜி வந்துருச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருந்த பாடகர்கள் தான் யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? சொர்ணலதா நல்லா பாடுவாங்க. சொர்ணலதா எப்போ வந்தாலும் நான் என்ன கம்போஸ் பண்ணிட்டேன்னு அப்படி பாடுவாங்க. ஹரிகரன், உன்னிகிருஷ்ணன் சார், எல்லா சிங்கருமே சார், ஹரிணி, சித்ரா மேம், எல்லாருமே எங்ககிட்ட பாடின அத்தனை பேருமே ரொம்ப பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. என்னோட கல்யாணத்துக்கே அவர் உன்னிகிருஷ்ணன் சார் தான் கச்சேரி பண்ணார். என் கல்யாணத்துக்கு வந்து அவர் தான் கச்சேரி பண்ணி கொடுத்தாரு. அந்தளவுக்கு உன்னிகிருஷ்ணன் சார் பயங்கர க்ளோஸு. இப்போ வரைக்குமே இன்ன வரைக்குமே உன்னிகிருஷ்ணன் சார் பயங்கர க்ளோஸ். ஒரு இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு முன்னால் இந்த சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டது? அந்த 10 வருஷம் அதான் படாத பாடு தானே சார் பாடுவோம். நான் 89 வந்து 99 தான் படம் பண்ணேன். அதுக்கு இடையில வந்து வருமானம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய இல்லை. இங்கே வந்து ராஜா சார் கடத்திட்டு இருந்தால் கூட ஏதாவது காப்பீட்டி அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்தோம்னா போகக்குள்ள ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்துட்டு போவாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயருங்க. அதான் வேற ஒரு பெரிய சம்பார்த்தனை ஒன்றும் இல்லையா சார். அப்புறம் வேலை இல்லைன்னா அதுக்கப்புறம் எங்கேயாவது வேலைக்கு போகணுன்னாங்க. இங்கே தேட்டரில் வேலை இல்லைன்னா, தேட்டரில் ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து அது மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வேலைக்கு போகணும். அன்னன்னைக்கு சம்பாதிச்சு தானே சாப்பிடணும். அந்த மாதிரி நான் அந்த கல்யாணம் இங்கே விஜய் சிஸ்மகளில் கல்யாணமாக நடக்கும், அதுக்கெல்லாம் அந்த நேரம் வேட்டி கட்டிட்டு போய் சர்வெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். எல்லா வேலையும் மேக்ஸிமம் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் சார். சென்னையில் வந்து பார்க்காத வேலையே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அவ்வளோ வேலைகளை பார்க்க வச்சிருச்சு நம்மளை இந்த சூழல். வீட்டிலே இருந்து தான் சாப்பாடு போட்டிருப்பாங்க, வெளியில் நம்ம தனியாக வந்துருக்கோம். அப்புறம் நம்ம தானே சார் எல்லாமே நம்ம வயிற்றுக்கு வாய்க்கு நம்ம இருக்க வாழை இடம் எல்லாமே நம்ம தானே சார் பார்த்துக்கணும். அது எல்லாருக்கும் உள்ள கஷ்டம் மாதிரி தான் சார். உங்கள் முதல் படத்தை திரையரங்கில் போய் பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். எப்படி இருந்தது? கமலா தேட்டரில் வந்து பார்த்தோம் சார்.
கமலா தேட்டரில் பார்த்தோன்னா அந்த சாங்கு போட்டோன்னா தந்தான தாமரை போட்டோன்னா விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் ஒரே பயங்கரமாக கத்தி அந்த சாங்கை ஒன்ஸ் மோர் போடணும்னு கத்துனாங்க. அப்புறம் தேட்டரில் திருப்பி ஒன்ஸ் மோர் ரிவைண்ட் பண்ணி அந்த பாட்டை போட்டாங்க. அது எனக்கு மறக்க முடியாது. நான் மியூசிக் டேரக்டர்னாங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது சார் அது பார்க்கல. அது எனக்கு இன்ன வரைக்குமே மறக்க முடியாத ஒரு அனுபவம். எனக்கு சொன்னாலே அப்படி செலுத்துறோம். அந்த படத்துடைய கதாநாயகர்களோட பேசியிருக்கீங்களா? கேப்டன் சூப்பரான கேப்டன் உங்களுக்கு தெரியாது கிடையாது சார். நீங்கள் எப்படி கேப்டன் எவ்வளோ நாள் என்னை விட அதிகமாக நீங்கள் தான் பழகிருப்பீங்க அவர்கிட்ட. அவரை பொறுத்தவரை எப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு மனித நேயம்க்க ஒரு மனிதர். அவர் நேராக பார்க்கலேருந்து அவர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவர் ஸ்பீச்லேருந்து எல்லாமே அப்படி தான். நான் பர்த்டே 99 படம் பண்ணிவிட்டு 2000 அவர் பர்த்டேக்கு போகிறோம். அவங்களுக்கு ஒரு புக்கை வாங்கிட்டு கொடுத்துட்டு காலை தொட்டு கும்பிட்டேன். இருந்தார் பாருங்க அப்படியே அணைச்சி ஸ்டில் எடுத்துக்கிட்டாரு. ஸ்டில் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அந்த ஒரு தடவை வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். இடையில அந்த வல்லரசு படம் நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு தடவை போய் பார்த்தேன். அப்பவும் வெயிட் பண்ணி முன்னாடியே வந்து அந்த படம் கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். அதுக்கு முன்னாடி அந்த பெரிய நான் பண்ணிட்டு ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு ஒரு தடவை சாரை போய் பார்த்தேன். அப்போ பார்க்கணும் தம்மடி சீல அவர் பாடி கட்டினார் சார் அந்த பேஸ் வாய்ஸில். அது எனக்கு மிகப்பெரிய பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. சார் இப்படி பாடுறாரு அந்த பாட்டு, இவர் வாய்ஸில் ஒரு பாட்டை எப்படியா எடுத்துன்னு நினச்சேன். அது நடக்காமல் போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த பேஸ் வாய்ஸில் பண்ண அந்த அடிக்கிற ஒரு மாதிரி பாடுவார் விஜயகாந்த் சார். பாட்டு விஜய் பாடின சாங்க அவர் பாடி காட்டி எப்படி பாடினார்? நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தானே லட்சுமி விரும்புச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து ராக்கம்மா நான் கண் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து கவிதா புள்ள விரும்புச்சு, நான் சிரிச்சு பேச ஸ்டைலில் பார்த்து சின்ன பொண்ணு விரும்புச்சு. சூப்பராக இருக்கேன் அந்த பாட்டு அப்படின்னாரு சார் சொன்னது. அது எனக்கு இன்ன வரைக்குமே மறக்க முடியாத அந்த காட்சி. சூர்யாவும் ஃப்ரெண்ட்லியாக தான் சார் போல. எப்படி விஜய் எப்படி அதே மாதிரி தான் சூர்யாவும். சூர்யா வந்து இந்த சாங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். சில நாள் ஷூட்டிங் போவேன். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குள்ள அங்கே போய் பாஸ் சாங்கெல்லாம் நல்லா ஆடி இருக்கேனா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அந்த நிலவு சாங்க்கு முன்னாடி வந்து ஒரு வயலின் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். அது மாடியில் எடுத்தாங்க எங்கேயோ இங்கே ஒரு இடத்துல அந்த லொக்கேஷனுக்கு போயிருந்தேன். அங்கே உட்காந்து பேசியிருந்தோம். இந்த வயலின் போவெல்லாம் எப்படி பிடிக்கிறது அதெல்லாம் கேட்டார். அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அது மாதிரி அவரு கூட எல்லாருமே அவங்க நடித்ததுக்கு அப்புறம் அது நம்ம அந்த சாங் பண்ணோம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அந்த சாங் ஆடினது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரம் டப்பிங் நடந்துகிட்டு இருக்குள்ள சிவகுமார் சார் வந்தார். அந்த பெரிய டப்பிங் நடந்துகிட்டு இருக்குள்ள சிவகுமார் சார் வந்து சாங்கெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு சிவகுமார் சார். அந்த தருணம் எனக்கு மறக்க முடியாது. நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது பாட்டெல்லாம் அப்படின்னாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் நான் பாட வேண்டிய அப்பா கூப்பிட்டு பாராட்டினார் பாரதிராஜா அப்பா. அது எனக்கு மறக்க முடியாத. எப்படி ஒருத்தர் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நம்ம மிகப்பெரிய மலையா சினிமாவில் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்குள்ள அது நம்மளை இன்னும் அங்கீகரிக்கிற மாதிரி அது எனக்கு மனசில் தோணும். அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார். பெரியண்ணா படத்துடைய பாடல்கள்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. ஆனாலும் அதற்கு பின்னால் ஒரு வருடம் உங்களுக்கு வாய்ப்பு வருது. ஆமாம் சார், ஆமாம் சார். எப்படி இருந்தது அப்போ உங்கள் மனநிலை? இல்லை, சினிமாவை பொறுத்தவரை இது எல்லாருக்குமே வர்ற ஒரு சூழ்நிலை தான் சார். அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டுனாலும் வந்து யாரும் நம்பலைன்னா அந்த நேரம் வந்து விசி குகநாதன் சாரை போய் பார்த்தேன். சார் இந்த மாதிரி பெரிய நான் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி படம் கேட்டேன். அவர் அந்த நேரம் நீ டைரக்டர் சொல்ல சொல்லியா அப்படின்ட்டாரு. எஸ்சிஎஸ்ஸை ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லியா அப்படின்னா என்ன நம்ம போய் வாய்ப்பு கேட்குறோம். நான் அப்போ நினச்சிக்கிட்டேன். சார்ட்ட சொல்லலை அவர்கிட்ட. என்ன நம்ம தான் படம் பண்ணியிருக்கோம், நீ என்ன எப்படி பண்ணியிருக்க, பாட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லை நீ எப்படி கம்போஸ் பண்ண என்னன்னு அது கேட்கல, நீ சாரை சொல்ல சொல்லியான்ட்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நினச்சேன். அந்த நேரங்களில் ஒரு 2 3 டேரக்டர்களை பார்த்தேன், எதுவும் செட் ஆகலை. அதுக்கு அப்புறம் தான் ராஜிபால் வந்து இந்த பார்வையொன்று பெருமை படம் பண்ணார். முரளிகிருஷ்ணன் டேரக்டர் வந்தார். அது நம்ம கையில் எதுவுமே இல்லை சார் சினிமாங்கிறது. இப்போயும் அந்த மாதிரி தான் இருக்கேன், நல்லா பண்ணணும் நிறைய பண்ணணுங்கிறது அது நம்மளை மீறின ஒரு பவர் தானே சார், ஒரு சக்தி தானே சார். இப்போ தான் அது இப்போ கேட்டிங்களா வந்தவனும் உட்காந்தவனும் என்னையா திரும்ப செய்யலாம் யூடியூப்பில் வந்து நீ வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அது நம்ம கையில் எதுவுமே இல்லை சார். நமக்கு மீறின ஏதோ ஒன்று அதுதான் நம்மளை வழி நடத்துது. நான் அதுக்கு தயாராக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அது என்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்கு சார். பார்வை ஒன்றை போதுமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய படம் எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சதான்ட்டு ஒருத்தர் வந்து அந்த படம் வந்து பேசி ஆரம்பித்தார் சார். அவர் ஆரம்பித்து அந்த ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் சில விஷயங்கள் ஒத்து போகலை. அதனால் அந்த படம் அவங்க ஒரு 3 சாங் கம்போஸ் பண்ணப்போ ஒரு வருஷம் வரைக்கும் படம் இல்லை, 10 ஒரு படம் கிடைக்கிது. அந்த படத்துலேயும் இந்த டேரக்டர் சரியில்லை அப்படின்ட்டு 3 சாங் கூட நிற்கிதுன்னு ரொம்ப மன வேதனையில் இருந்தேன். அந்த ப்ரொடியூசர் வந்து எப்படி இந்த படத்தை எடுப்போம், ஒரு நல்ல கதை வரும் எடுப்போம் அப்படின்னாரு. அப்போ தான் வந்து முரளிகிருஷ்ணா வந்து கதை சொன்னார். இந்த கதை ஓகே அவனு இந்த 3 சாங் ரெடி பண்ணி
அதுக்கப்புறம் பாக்கி சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி லாஸ்ட்டாக தான் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் சாங் கம்போஸ் பண்ணேன். அது பயங்கர ஹிட்டு சார். அது ஹிட்டுக்கு அப்புறம் வந்து புதுக்கோட்டையில் ஒரு கச்சேரி ஒன்று கிடச்சது எனக்கு. அமைச்சர் திருநாகரசர் தான் தலைமை தாங்கினார் அந்த கச்சேரிக்கு. பயங்கர கூட்டம் சார். நான் இவ்வளோ கூட்டம் வரும்னு நினச்சே பார்க்கல சார். கிட்டத்தட்ட ஒரு 70,000 1 லட்சம் பேர் இருப்பாங்க சார். அந்த புதுக்கோட்டை அந்த டாக்ஸி டிரைவருங்க சேர்ந்து நடத்துனாங்க. அந்த அவ்வளோ கூட்டம். அந்த நான் பார்த்துட்டு போன சாங்க 3 தடவை கேட்குறாங்க சார். ஒரு தடவை பாடிட்டேன், திருப்பி ஒரு தடவை அந்த பாட்டு வேணும், 3 தடவை பாடணும் சார் அந்த கச்சேரியில். பாடணும்னு ஒருத்தன் அப்படியே நான் கோட்டு சூட்லாம் போட்டுருந்தேன், அப்படியே வரைஞ்சி கையில் கொடுத்துட்டான். இங்கே வரைஞ்சி என்ன எழுதியிருக்கான்னா, பார்வை ஒன்றே போதுமே அல்ல, பரணி ஒன்றே போதுமேன்னு எழுதி கொடுத்தான். அதெல்லாம் மறக்க முடியாது லைஃப்பில். அந்த மாதிரி பார்வை ஒன்றே போதுமே. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்த படத்துடைய வெற்றி தான் உங்களுக்கு சார்லி சாப்ளின் வாய்ப்பு சார்லி சாப்ளின் ஒரு 10-15 படம், அதுக்கப்புறம் ஒரு 13 படங்கள் கமிட் ஆகிட்டேன். அப்புறம் ராமோஜிராவ் தெலுங்கு படம் ஒன்று கமிட் ஆகிட்டேன், பிரிய நேசமான்னு ஒரு படம். எப்படி அப்புறம் இந்த பார்வை ஒன்றே போதுமே வந்து தெலுங்குலேயும் பண்ணாங்க, டப்பு பண்ணோம். அப்புறம் கன்னடத்தில் இப்படி எல்லா ஏரியாவிலும் அது டப்பானது அந்த படம். இப்படி ஒரு தமிழில் வந்து ஒரு 32 படம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 29 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 29-30 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கு கன்னடமாக சேர்த்து ஒரு 40 படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட படமே கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் பாட்டு மிகப்பெரிய கிட்டு. சார்லி சாப்ளின் ஃபுல் ஆல்பம் கிட்டு, பெரியண்ணா பெரிய ஃபுல் ஆல்பம், பார்வை ஒன்றே போதுமே, சுந்தரா ட்ராவல்ஸு, எல்லாமே ஸ்டைலு, இப்படி எல்லாமே ஃபுல் ஆல்பம். அப்போல்லாம் அப்படி தானே சார் ஹிட் ஆகும். இன்றைக்கி ஒரு பாட்டு ஹிட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுற சூழ்நிலையாக இருக்குது. அன்றைக்கி ஃபுல் ஆல்பமும் ஹிட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். தெலுங்குலையும் கன்னடத்துலையும் பணியாற்றிய தெலுங்குல வந்து ராமோஜிராவ் அவர் வந்து அங்கே வந்து வெங்கடேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அவர் நான் இங்கேருந்து என்ன அழைச்சிட்டு போயிட்டாங்க அந்த படத்துக்கு. அழைச்சி போனால் கணபதினு ஒரு டேரக்டர், அவர் தான் தமிழ்காரர் தான், அவருக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. அங்கே அழைச்சிட்டு போனோன்னா அவர் ராமோஜிராவ் என்ன சொன்னாங்க, அந்த பரணின்னு ஒரு பையன் பண்ணுறான் தமிழில், அவன் புரட்டியை பிடிச்சி இங்கே தீட்டுவாங்க அப்படின்னு சொன்னாரான். அந்த வெங்கட் சொன்னாப்புல அந்த மாதிரி ராமோஜிராவ் சார் சொன்னார் அப்படின்னு. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அங்கே ஒர்க் பண்ணக்குள்ள எப்படின்னா ஒரு தனி ரூமு, தனி காரு, அது ஒரு பெரிய உலகம் சார். ஃபிலிம் சிட்டி, ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி. அங்கே வந்து சாந்தினிகேத்தானில் தான் நான் இருந்தேன். அது அங்கே அது ஒரு மிகப்பெரிய உலகம் சார். அது ஒரு சினிமாவே அங்கே முடிச்சு பஸ்ஸுக்காக போட்டு வெளியே கொண்டு வந்து அப்படி இருக்கிறது. அங்கே கொண்டு ப்ரொடக்ஷன் நம்பர் 56 நான் பண்ண படங்க பிரிய நேசமா. எல்லா வசதியும் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சாங் பண்ணுறோன்னா அவர் என்ன கேட்குறாரு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சாங் நிறைய வயலின்லாம் போட்டு நல்லா பண்ணேன் தெலுங்கு படம். ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியல. சாங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேட்டால் கூட தெலுங்கு படம் இங்கே கலசாவில் தான் பண்ண ரெக்கார்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னடம் வந்து அந்த நிபுச்சு சந்திரன் பார்வை ஒன்றே போதுமே அப்படியே டப்பு தான். அது ஸ்ட்ரைட்டு பண்ணலை. அப்புறம் அமிதாப் பச்சனுக்கு வந்து இந்த லெமன் ஒரு படம் ஒரு டேரக்டர் சாய் மோகன் வந்து பேசினார். அமிதாப் பச்சன் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த நேரம் அமையலை. இல்லைன்னா ஹிந்தி படம் ஒன்று பண்ணியிருப்பேன். அது ஏதோ நேரங்கள் அமையலை. தெலுங்கில் பண்ணார் லெமன்ட்டு. தெலுங்கில் ரிலீஸ் ஆகிட்டு அந்த படம். சாய் மோகன் டேரக்டர். அது மாதிரி சில நேரங்களில் அமைகிறது தானே சார். அதுதான் நமக்கு, நம்ம என்ன தான் முட்டி மோதினாலும் என்ன தான் திறமை இருந்தாலும் அது அமையணும். அதுக்கு ஒரு நேரங்காலம், அதிர்ஷ்டமாக அது வந்தால் தான், நம்ம இஷ்டத்துக்குலாம் வராது. அது அதிர்ஷ்டமாக இருந்தால் தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க சார். சார்லி சாப்ளின் பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது. அந்த படம் வந்து முதல்ல இங்கே வந்து அந்த படம் கமிட் ஆகிட்டேன். காஜா சார் கூப்பிட்டு இந்த படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுங்க. இதுக்கு முன்னாடி காஜா சார் கம்பெனிக்கு நான் நிறைய முறை அலைஞ்சிருக்கேன். அலைஞ்சிருக்கோம்ல பார்க்கவே விட மாட்டாங்க. அப்போ வந்து ரமேஷ்னு ஒருத்தர் எங்கள் ப்ரொடக்ஷன் தெரியும். ரமேஷில் கேட்டேன், என்ன ப்ரொடியூசர்னு நான் கடவுளா பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு தான் கேட்டாங்க. கேட்டோன்னா ரமேஷ் சார் இப்படி கேட்குறாங்கன்னா இவன் நம்ம தஞ்சாவூர்காரனா தான் இருப்பான் அப்படின்னு அப்புறம் ஒரு தடவை வந்து கேட்டார். ஆமாம் சார் தஞ்சாவூர். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அதை கேட்ட ஒரு டைமில் அது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் கூப்பிட்டு விட்டு அந்த படம் கொடுத்தாங்க சார்லி சாப்ளின். அது பண்ணக்குள்ள ஊட்டிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான் அப்போ தான் நான் ஊட்டிக்கு போகிறேன். அங்கே போனால் பயங்கர குளிர். இங்கே நம்ம நார்மலான சூழ்நிலை இருந்துட்டு அங்கே போனோன்னா குளிர் இருந்து ஏன்னா ஹீட்ரு போட்டு தான் உள்ளே இருக்கிற வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒரு 6-7 நாள் இருந்து கம்போஸ் பண்ணேன். அங்கே ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண பாட்டு தான் அவ கண்ணை பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணை பார்த்தா ஐயோ அம்மா, திந்தின்னா அதுக்கு திக்கு திந்தின்னா, திந்தின்னா அதுக்கு திக்கு திந்தின்னா. பிரபுதேவா அங்கே ஷூட்டிங்கில் இருந்தார் சார். அதனால தான் அங்கே கூப்பிட்டு போனாங்க. பிரபுதேவா வந்து அங்கே ஒரு படம் ஷூட்டிங் நடந்துருந்தார். அதனால் அங்கே போய்ட்டோம் கம்போஸிங். அங்கே ஒரு 3-4 சாங் கம்போஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்து திருப்பி ஒயிட் ஹவுஸில் தான் அந்த சும்மா கம்போஸ் பண்ணோம். பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க சார். இங்கே அந்த சும்மா பாட்டு இப்படி தட்டிக்கிட்டு பாடினேன். அது பயங்கர
ஹிட் ஆகி அது 2 முதலமைச்சருமே கேட்டு ரசித்த பாட்டு அது சும்மா சும்மா. இந்த பக்கம் கலைஞர் ஐயா வந்து ஒரு பட்டிமன்றத்தில் லியோனி சார் பேசியிருந்தார் சும்மா சும்மா பாட்டை பற்றி. அவங்கெல்லாம் சிரிச்சாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் ஜெயலலிதா அம்மாட்டத்துக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா, ஸ்னேகன்னு சொன்னாப்புல. அம்மாட்ட போட்டு காட்டினா அம்மா கூட பயங்கரமாக லைக் பண்ணாங்க பாட்டை. அந்த பாட்டு 2 முதலமைச்சரும் கேட்டது எனக்கு ஒரு மிகப்பெரிய. அவர் 2 பேரும் எப்போவாது பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சு? நான் பார்த்ததில்ல. கலைஞர் ஐயா பார்த்துருக்கேன், ஆனால் பேசினதில்லை. அம்மாவையும் பார்த்துருக்கேன், ஆனால் பேசினது கிடையாது. கிட்டக்க போய் பேசினது கிடையாது. ஸ்டாலின் ஐயாவை பார்த்து பேசியிருக்கேன். அது நான் ஒரு இந்த படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கொண்டு ஒரு CD கொடுத்துட்டு வேற ஒருத்தருக்காக வேற ஒரு விஷயத்துக்காக போனோம். அப்போ ஸ்டாலின் ஐயாவை பார்த்து பேசியிருக்கேன். சுந்தரா டிராவல்ஸ் பட வாய்ப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? சுந்தரா டிராவல்ஸ் அந்த படம் பண்ணிட்டு இருக்கோல்லே வந்து மலையாளத்தில் வந்து தங்கராசன் அது பறக்கும் தெளிகா அந்த படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கியிருந்தார். அப்போ அந்த படத்தை வந்து அந்த பறக்கும் தெளிகா படத்தை தான் இங்கே பண்ணுறோம். அங்கே உள்ள ஒரே ஒரு சாங் மட்டும் வச்சுக்குவோம். அந்த சுந்தரா டிராவல்ஸ்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் வச்சுக்கோங்க, பாக்கியெல்லாம் நம்ம புதுசாக கம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் அது கம்போஸ் பண்ணது. காமெடின்னா அவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு வந்து முரளியும் அவரும் மிகப்பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது அந்த படம் தான். உண்மை. இன்ன வரைக்கும் இப்போ பார்த்தா கூட எனக்கு சிரிப்பு வந்துடும். அது பண்ண நான் தான் பண்ணது ரீரிகார்டிங். இப்போ பார்த்தா கூட எனக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி நான் அழகாக இருக்கிறது ஊருக்கே தெரியும்டா அப்படி மாதிரி வினு சக்கரவர்த்தி சார் நான் உங்களை சொல்ல சார், என் ஃப்ரெண்டை சொன்னேன் அப்படிமா உள்ள. அந்த மாதிரிலாம் எதாச்சியான காமெடி, எதாச்சியான 2 பேருக்கும் அப்படி ஒர்க் அவுட் ஆன படம் சார். இந்த எலி போய் திரும்புறதுக்கெல்லாம் மியூசிக் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த பொண்ணு கருப்பாக போய் குளத்தில் அப்படி விழுந்தோன்னு அதுக்கு மியூசிக் போட்டிருக்கேன். எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணோம். ரீரிகார்டிங்லாம் புதுசாக தான் ட்ரை பண்ணோம் இங்கே. அது மிகப்பெரிய ஹிட்டு. இன்ன வரைக்குமே அது சுந்தரா டிராவல்ஸ்னால் அவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த படம். அந்த படத்துடைய படப்பிடிப்புக்கெல்லாம் போயிருக்கீங்களா? படப்பிடிப்புக்கு போகல சார். படப்பிடிப்புக்கு நான் போகல. சாங் கம்போஸ் வந்து சுந்தராஜன் இவர் நம்ம தங்கராசன் ஆஃபீஸில் தான் கம்போஸ் பண்ணான். ஒரு டியூன் கம்போஸ் பண்ணால் ஒரு 2 நாள் கேட்பாங்க அவங்க. அந்த யூனிட்டை ஒட்டு மொத்தமாக கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சாதான் அந்த டியூனை ஓகே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க தாகா நல்லா ஒர்க் பண்ணார். அதில் மலையாளியாக இருந்தால் கூட நல்லா சாங்கெல்லாம் கேட்டு வாங்குறது, அது இதை விட பெட்டர் இதை பார்க்கலாமே அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணி தான் அந்த படத்துக்கு பண்ணோம். அப்படி பண்ணி அதில் அடடா ஊர்குளத்துலேயும் ஒரு சாங் ஒன்று பண்ணால் அதெல்லாம் படத்தில் வைக்க முடியலை. பட் அதுக்கு பண்ண சாங் சூப்பர் சாங் சார். எல்லா சாங்கும் இன்ன வரைக்குமே சுந்தரா டிராவல்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. அதான் அது நம்ம தங்கராசனா நம்ம எஸ்சி யூனிட்ல எங்கேயே விஜயகாந்த் யூனிட்ல அங்கேயே இருந்ததுனால நமக்கு அது பழக்கம் அண்ணன். அதனால் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக நம்ம பழக்கப்பட்ட குரூப்பு தானே. அப்படி ஒர்க் பண்ண பின்னணி இசை சேர்ப்பு வந்து எப்போவுமே ஒரு சவாலான விஷயம். நீங்கள் இசையமைத்த படங்களில் எது பின்னணி இசை சேர்ப்பில் உங்களுக்கு சவாலாக இருந்தது? ஃபஸ்ட்டு படமே. அப்படியா? ஃபஸ்ட்டு படமே வந்தோடனே பாட்டெல்லாம் கொடுத்துட்டாரு சார். கொடுத்துட்டு படம் ஃபுல்லாக முடித்தோன்னே ஏன்னா ஒரு சின்ன பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், இவன் கூட பெரிய படத்துக்கு எப்படி ரீகார்டிங் பண்ண போகிறானோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது சாருக்கு. அதனால் என்னை கூப்பிட்டு யாராவது நீ வச்சுக்க. அப்போ வந்து நம்ம வெங்கடேஷ் சார் அவர் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி புதுசாக அந்த பையனை போட்டிருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் சார்ட்ட அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் கம்போஸ் பண்ணி தர்றேன், நீங்கள் இருந்து எனக்கு அதை வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு. இல்லை பாருங்க அதை நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டார் அவர் வெங்கடேஷ் சார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நானே பண்ணினேன் சார்ட்ட, நான் ஒரு ரீல் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னா. ஏவி மாறாவில் தான் ஒரு ரீல், ஃபஸ்ட் ரீல் அந்த இதில் ஓடி வருவாப்புல, அந்த வில்லனோட ஆள் துரத்திட்டு ஓடி வருவாப்புல, அந்த ஒரு ரீல் பண்ணி காட்டினேன். சூப்பராக இருக்கியா, பண்ணியா, நீ இப்படி பண்ணணும்னு நான் நினைக்கல, நல்லா இருக்கேன் அப்படின்னா. அப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு படமே சவால் தான். ஆனால் மிகப்பெரிய படம் இல்லை சார், மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு படமே ரீரிகார்டிங் பண்ணி நம்ம ஜெயிச்சு வந்ததுனால எல்லா படமே நம்ம தான் ரீரிகார்டிங். அதனால் அதில் நமக்கு ரீரிகார்டிங் வேறு யாருமே என் படத்தில் வரைக்கும் பண்ணதில்லை. நான் பண்ண படங்கள்லாம் நானே தான். பின்னணி இசை சேர்ப்புலையோ பாடல் பதிவுலையோ உங்களுடைய முழுமையான சுதந்திரத்தோடு செயல்பட விட்ட தயாரிப்பாளர்கள் யார் யார்? இல்லை அதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ இவ்வளோ செலவு கொஞ்சம் துருக்கிக்க, இது மாதிரிலாம் நிர்பந்தங்கள் விதித்த தயாரிப்பாளர்கள்? எல்லா படங்களுமே பின்னணி இசை வரக்குள்ள கொஞ்சம் நெருக்கடி தான் இருக்கும். எல்லா படங்களுமே அப்படி தானே சார், எல்லாம் முடிச்சுட்டு கடைசி கட்டம் தானே சார் ரீரிகார்டிங் வராங்க. அப்புறம் காஜா சார் சொன்னார், ஒரு 6-7 நாளில் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். முடிக்கக்குள்ள நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீட்டாக பண்ணிவிடுங்க. யார் பேசினாலும் அவங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களுக்காக டைம் ஒதுக்காதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் படத்துக்கு என்ன தேவை அதை பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. எல்லாருமே பின்னாடி இசை வரக்குள்ள எல்லாருமே ஆனால் சுதந்திரம் தான் விட்டாங்க. அவர் சார்ட்ட சொன்னேன், சார் ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட பார்த்துங்க சார், நமக்கு நல்லா வரணும் படம் அப்படின்னு. சரி பண்ணுங்க அப்படின்ட்டாரு. காஜா சார்லாம் மறக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர். அவரெல்லாம் இது வரைக்குமே நிறைய படம் பண்ணால் நமக்கு பெரிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதனால் காஜா சார் நமக்கு பண்ண நிறைய ப்ரொடியூசருங்க நல்லா நமக்கு சப்போர்ட்டிவாக தான் சார் பண்ணாங்க. அந்த மாதிரி நானும் அவங்கள்ட்ட அணுக மாட்டேன், அவங்களும் என்கிட்ட அணுக மாட்டாங்க. ஏன்னா நமக்கும் அந்த சினிமாக்குள்ளே இருந்து அந்த கஷ்ட நஷ்டங்களும் தெரியும்.
அதனால் ப்ரொடியூசரும் நம்மள மாதிரி தானே சார் கஷ்டப்பட்டு வராங்க. பணத்தை போடுறாங்கன்னா அவங்க என்ன மிஷினாக கொண்டு வந்து பணத்தை போடுறதுக்கு, அவங்களும் கஷ்டப்பட்டு எடுத்து வந்தது தானே. அது எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும் சார். அதுக்காக நான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன். அப்படி அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவேன். ஒர்க்குன்னு இறங்கிட்டேன்னா அதை நான் பேசக்குள்ளே தெரியும், படம் பேசக்குள்ளே தெரியும். அந்த ஒர்க்கு இறங்கிட்டேன்னா ஒர்க்கு தான், வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் உட்காருவேன். அதிகபட்சமாக எத்தனை நாள் எடுத்துக்குவீங்க பின்னணி இசை சேர்த்து? நான் சார்லி சாப்ளினுக்கு 6 நாள் பண்ணேன் சார். பெரியண்ணாவுக்கும் அந்த மாதிரி ஒரு 5-6 நாள் வந்துட்டு. பெரும்பாலும் 6 நாள் 7 நாள் தான் நான் எடுத்துக்கிறது. வேறு அதிக நாள்லாம் எடுத்து பண்ணுறதில்ல. இப்போ அந்த மெய்ப்பட செய்யணும் ஒரு படம் பண்ணேன், இதுக்கு தான் ஒரு 10-15 நாள் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அந்த இப்போ உள்ள அந்த விஎஸ்டி அது இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக அதை கம்போஸ் பண்ணி போடணும். அதுக்கும் ரீரிகார்டிங் நல்லாயிருக்கும். படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இப்போதான் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆனது மெய்ப்படச்சி. அந்த படம் சரியாக போகலை. அது மாதிரி இப்போ பண்ணுற படத்துக்கெல்லாம் ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டு நல்லா நீட்டாக டீட்டெயிலாக பண்ணுற மாதிரி பண்ணுறேன். உங்கள் அப்பா அம்மாகிட்ட சொல்லாமல் தான் சென்னைக்கு வந்தீங்க. எப்போ திரும்ப அவங்கள போய் பார்த்தீங்க? நாளே திருப்பூர் லிரிக்ஸ் எழுதுனோன்னே. அது வரைக்கும் போகல. நாளே திருப்பூர் லிரிக்ஸ் எழுதிட்டு அந்த பாட்டு அந்த பேர் பரணின்னு பேப்பரில் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கு நான் லெட்டர் போட்டேன். அப்புறம் லெட்டர் தானே சார். லெட்டர் போட்டோன்னா அப்புறம் எங்கள் லெட்டர் போட்டு அந்த அட்ரஸ் எழுதுனா எங்கள் பெரியப்பா பசங்களாம் அனுப்பி விட்டார். எங்கள் அப்பா வந்து பார்க்க வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போய் எங்கள் அப்பா முதல்ல அழுதார் சார். அந்த நேரம் எங்கள் அப்பா இப்போ இல்லை, பட் எங்கள் அப்பா வாழ்க்கையில் அழுது நான் அந்த ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். இந்த 3 வருஷம் அந்த பையனை நல்லா படிக்கிற பையனை படிக்க வைக்கலையே அப்படிங்கிற ஃபீல் அவருக்கு. அது பார்த்து எனக்கு இப்போ கூட நினச்சேன்னா ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா அந்த நேரம் அழுதார். அவர் அழுது அந்த ஒரு நேரம் தான் பார்த்துருக்கேன். 3 வருஷமாக எந்த கான்டாக்ட் இல்லாமல் விட்டானே அப்படின்னு. அப்புறம் பெரியண்ணா வரக்குள்ள அவர் படம் 3-4 தடவை பார்த்து அவர் அழுதுருக்காரு. என் பையன் படம் பண்ணிட்டான், பெரிய ஆர்டிஸ்ட்டு படம் பண்ணிட்டான் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா பார்க்க அவ்வளோ அழுதுருக்காங்க. அதான் சார் சில நேரங்களில் நம்ம அப்பா அம்மா கண்ணீர் விடக்குள்ள நமக்கு அது மறக்க முடியாது. அது எங்கள் அப்பா லேடிஸுங்க அழுகிறது சென்டிமெண்ட்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா நான் அழுது எங்கள் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு முறை எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது. அதான் மறக்க முடியாது. இல்லை எந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமணம் நடந்தது? திருமணம் 2002 சார். 2002 என்கிட்ட கோரஸ் பாட வந்தாங்க அவங்க. என் மிஸ்ஸஸ் கோரஸ் பாட வந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. நேராக அவங்க வீட்டுக்கே போய் சொல்லிட்டேன். வீட்டுக்கு போகக்குள்ள தான் அவங்க வந்து பிராமின்னு தெரியுது. அப்புறம் எங்கெல்லாம் நாங்கள் இப்படி நான் பிராமணி கட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் அதெல்லாம் கிடையாது, நானே வெஜ்ஜு தான், ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் எல்லாம் விசாரிச்சு 1 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே காதல் பிறந்தது? இல்லை நான் கேட்டேன் நான் அந்த போர்ட்ஸாக போய் கேட்டேன். அதுவே அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா மட்டும் நேராக வந்து கேட்டிங்களே, உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் கடைசி வரைக்கும் நல்லபடியாக வச்சு வாழ வைப்பேன், எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு எங்கள் அப்பா மட்டும் உள்ள தைரியமாக வந்து பேசுனீங்களே, ஓகேனாலும் சரி ஓகே இல்லைனாலும் சரி நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னாங்க. உங்கள் திருமணத்துக்கு பிறகு அவங்க தொடர்ந்து பாடியிருக்காங்களா உங்களுக்கு? திருமணத்துக்கு முன்னாடி பாடினாங்க. அந்த பேசாக்கணும் பேசுமே ஒரு 2-3 படங்கள் பாடினாங்க. இப்பவும் பாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒண்டி கடன் ஒரு படம் ஒன்று அதில் கூட பாடியிருக்காங்க. பாடுறாங்க, 1-2 பாடுறாங்க. இப்போ முதல்ல நீங்கள் நல்ல மார்க்கெட்டுக்கு வாங்க, நீங்கள் பண்ணுங்க, அவரை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன முழுமையாக அதுக்குள்ளே இறக்கி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய முதல் படத்தில் உங்கள் இசையில் 3 பாடல்களை பாடியவர் விஜய். அப்போ அவர் பாடினதுக்கும் இப்போ பாடுற பாட்டுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? வாய்ஸு பெரிய மாற்றம்லாம் இல்லை, அதே வாய்ஸ் தான் விஜய் சார் வாய்ஸு. பட் பாடக்குள்ள இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டைலிஸ் எல்லாம். அது எல்லாருக்குமே பாட ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், ஒரு டேரக்டராக இருக்கட்டும், பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் தானே சார். அதுமாரி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காரு. இளையராஜாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஆரி ஜெயராஜ், இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான், அனிருத், ஷான் ராடன், இப்படி பல இசையமைப்பாளர் வந்துருக்காங்க. ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் தனித்தனி பாணி இருக்குது. நீங்கள் உங்களுடைய பார்வையில் இந்த இசையமைப்பாளரை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு மியூசிக் டேரக்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாய் ரட்னு ஒரு படம், ஒரு 10 இயர் பேக் வந்த படம், அதில் ஒரு பாட்டு அப்படி பிடிக்கும் எனக்கு. மராட்டிய மூவி அந்த பாட்டு எனக்கு மியூசிக் டேரக்டர் பேரே தெரியாது. அந்த பாட்டை அவ்வளோ முறை கேட்டிருக்கேன். ஒரு ரன்னோட வரும் அந்த பாட்டு. லாலி 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 அந்த பாட்டு ஒரு 5 கோடிக்கு பண்ணி 120 கோடி பெரிய சாயிரட்டு. அந்த பாட்டு பயங்கரமாக கேட்பேன். அதனால எனக்கு மியூசிக் டேரக்டர் பேரே நான் பார்க்க மாட்டேன் சார். அந்த சாங் பிடிச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு ரசிகர் ஆகிடும். இப்போதுள்ள இசையமைப்பாளர்கள் இசை எப்படியெல்லாம் வேறுபட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது சார். இப்போ வெஸ்டர்னாக தான் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே கிக் பேஸ் வச்சு தான் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒவ்வொருத்தரோட வோக்கல் கார்டு இருக்குது பாருங்களேன், அது சேஞ்ச் ஆகும்.
ஒரு பிச்சு பாடுறவங்க இன்னொருத்தர் வேறு அந்த பிச்சு பாட முடியாது. ஏன்னா சிங்கருக்கே அப்படி தான் இருக்குது. அது மாதிரி மியூசிக் டேரக்டருக்கும் வோக்கல் கார்டு ஒருத்தர் வோக்கல் கார்டு வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு 1.5 வரைக்கும் நல்லா பாடுவாங்க, சில பேர் 2.5 வரைக்கும் நல்லா கம்போஸ் பண்ணுவாங்க. அவங்க வோக்கல் கார்டை பொறுத்து தான் அந்த ரேஞ்சு. அப்படி தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வோக்கல் கார்டு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு அவங்க கம்போஸ் பண்ணுறாங்க, அதில் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் தனித்தனி ஸ்டைல் தான். ஒவ்வொரு முகமும் பரணிங்கிற தனி முகம் தானே. இப்போ மற்ற வந்து ஆரி ஜெயராஜாக இருக்கட்டும், அவரும் தனி முகம் தானே. ரகுமான் சாராக இருக்கட்டும், தனி முகம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி டேஸ்ட்டு, தனி முகம் இருக்க மாதிரி ஒரு தனித்தனி டேஸ்ட்டு தான். இந்த இசையமைப்பாளர்களில் யாரையெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு பரணி கிடச்சிருக்கு? நான் மேக்ஸிமம் எல்லாரையுமே சந்திச்சிருப்பேன் சார். ஏன்னா எங்கள் யூனியனில் எல்லோரும் மீட் பண்ணுவோம், ஏதோ ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் மீட் பண்ணுவோம். பரத்வாஜன் எல்லாருமே மீட் பண்ணி சிற்பின் ஒரு இப்போ ரகுமான் சார் எல்லாருமே மீட் பண்ணி பேசுறதுக்கு இதுக்கு நான் இன்னும் தனிப்பட்ட முறை ராஜா சாரை தான் போய் மீட் பண்ணி பேசலாம். மற்ற எல்லாருமே மீட் பண்ணி பேசலாம். நீங்கள் பெரிய அண்ணா திரைப்படத்தில் அறிமுகமான காலகட்டத்துக்கும் இப்போதைக்கும் மியூசிக்கில் என்னென்ன மாற்றங்கள் சினிமாவில் வந்திருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? டெக்னாலஜி வளர்ந்து வந்திருக்கு சார். அன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு மேனுவலாக நோட்ஸ் தெரியணும். ஒரு சாங் பண்ணுறோன்னா, ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணுறோம்னா நோட்ஸ் எழுதி கொடுக்கணும். இத்தனை வயலின், இது பேஸ், இது மிட்டு வாசிங்க, இதுக்கு டபுள் பேஸ் வாசிங்க, இப்படிலாம் கொடுக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. இப்போ இன்றைக்கி விஎஸ்டி இருக்குது, வாங்கி போட்டு அப்படியே சூப்பரான இதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு பேஸ் அப்படி பிடிச்சோம்னா மிரட்டலாக இருக்கும் ஸ்க்ரீன் பூராவே. அது மாதிரி இன்றைக்கி நிறையா விஎஸ்டி டோன் வந்துருச்சு. அதனால் அவங்க ஈஸியாக தான் இருக்குது இன்றைக்கி மியூசிக் பண்ணுறது. யார் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி மியூசிக்கு டியூன் பண்ணுறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலகட்டம். அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நிறைய குடிசை தொழில் மாதிரி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் சில நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே யார் ஒரு கீபோர்டிஸ்டாக இருந்தவங்கலாம் ஒரு படம் கிடச்சா பண்ணிடுறாங்க. அப்படி இந்த படத்துக்கு வந்து அதனால அந்த படத்தோட அந்த பாட்டோட ஒரு ஆயுள் காலம்லாம் குறைஞ்சி போச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஆனால் டெக்னாலஜி எப்படியுமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னென்ன காலகட்டம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். நானும் சிஸ்டம் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ டோட்டலாக. இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் விஎஸ்டி வச்சுருக்காங்களோ எல்லாரும் அதே தான் நானும் வச்சுருக்கேன். டெக்னாலஜி எப்பொழுதுமே ஒத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி அதான் வாய்ஸை பாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு டிஜே எஃபெக்ட் மாற்றிக்கலாம், என்ன வாய்ஸாக வேணாலும் மாற்றலாம். அவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்குது இன்றைக்கி. அன்றைக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி வந்து எப்பொழுதுமே எனக்கு பிடிக்கும். அந்த புது அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்ன வருது விஎஸ்டியில், நாளைக்கு இதை வந்து இப்போ நெக்ஸஸ் 4 போடுறானா, நெக்ஸஸ் 5 போடுறானா, இல்லை ஸ்டைல் ஆர்எம்எக்ஸ் என்ன மாற்றிருக்கான், இல்லை கான்டாக்ட் என்ன மாற்றிருக்கான், இதெல்லாம் பார்ப்பேன். என்ன லேட்டஸ்ட்டாக என்ன போடுறான், அந்த சவுண்டில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கான், அதெல்லாம் பார்ப்பேன் சார். நான் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இருக்கோ டெக்னாலஜி அதை அப்படியே அப்டேட் ஆகி போயிட்டே இருப்பேன். அது ஒன்று எனக்கு அப்போலேருந்து இன்ட்ரெஸ்ட். ஒருத்தர் இசையமைப்பாளர் ஆனோன்னா அவர்கிட்ட அடிப்படை தகுதிகள் என்னென்ன இருக்கணும்? பேசிக்கெல்லாம் ஞானம் இருக்கணும் சார். அதுதான் ஞானம் வந்தால் தானே நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணுறீங்கிறதே தெரியும். நீங்கள் பாடுனா அதுக்குள்ளே ஒரு சோல், ஒரு உயிர் கிடைக்கும். இப்போ வெறுமனே கீபோர்டு பாடுற மாதிரி பாட்டால் அந்த கீபோர்டே வாச்சிடலாமே. அதுக்கு மனுஷன் தேவையில்லையே. உங்களுக்கு அதுக்குள்ளே இப்போ எவ்வளோ சாங் நம்ம கேட்குறோம். சில சாங் கேட்டால் நம்மளை வந்து ஜூன் ஆகி போய் உட்காந்துடுறோம். அது நம்மளை அந்த மாதிரி ஆக்குபை பண்ணிடுது. எவ்வளோ சாங் இருக்குது. ராஜா சார் சாங் எவ்வளோ இருக்குது, எம்எஸ் சார் சாங் இருக்குது, எவ்வளோ ஹிந்தி சாங் இருக்குது. சில சாங் கேட்டோம்னா சூராலியாகி அப்படி இருக்குது அந்த பாட்டு. அதுக்குள்ளே அந்த ஆஸ்கியை கொண்டு வராங்களே, அதுதானே அந்த ஸ்டைலு. அந்த கம்போசிங் இருக்குதுங்களா, அந்த கம்போசிங் மாடலேஷன், அந்த மாதிரி கம்போஸ் பண்ணுற மாடலில் தான் இருக்குது. அதுக்கு உண்மையாக ஞானம் வேணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கீங்க, ஒரு பக்கம் பாடகராக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் லிரிக்ஸ் பாடலாசிரியராகவும் இருக்கீங்க. இது மூன்றும் அமைந்தது தான் நீங்கள் இசையமைப்பாளராக வந்து உதவிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ட்ரூஸ் ஆகிறதுக்கு அந்த லிரிக்ஸ் டேலண்ட் இருந்ததுனால வந்து எனக்கு சினிமா வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரூஸ் ஆகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மியூசிக் டேலண்ட் இருந்ததுனால அந்த படங்கள் மியூசிக் தான் என்னோட லட்சியம் பூரா மியூசிக் தான். இருந்தாலும் இதெல்லாம் தெரியும். இன்ன வரைக்கும் நான் கம்போஸ் பண்ணுற சாங்க்கு நானே பல்லவி எழுதிடுவேன். இப்போ துளித்துளியாக இருக்கட்டும், திரும்ப பார்த்துவா இருக்கட்டும், நீ பார்த்துட்டு போனால் நானே தான் எழுதுனது. திருடியை இதயத்தை திருப்பி நானே எழுதுனது தான். எழுதி இசையமைச்சது அந்த பாட்டு. அந்த மாதிரி நிறையா வந்து லிரிக்ஸ் கம்போஸ் பண்ணக்குள்ளே சில லிரிக்ஸ் போடுவோம், அதை மாற்ற முடியாது. நிறைய கவிஞர்கள் எல்லாம் பயங்கர க்ளோஸ் எனக்கு. சினேகனாக இருக்கட்டும், பாவிஜியாக இருக்கட்டும், நா முத்துக்குமாராக இருக்கட்டும், யுகபாரதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் அண்ணனுக்கும் கவி தெரியும். ஏதாவது விட்டு போனால் கூட அண்ணன் அதை சரி பார்த்துவார் அப்படிங்கிற மாதிரி என் மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. கவிதை தெரியுங்கிறதுனால அந்த மாதிரி நம்புவாங்க. இந்த பாடலாசிரியரில் யாரோட எல்லாம் உங்களுக்கு நல்லா நெருக்கம்? ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு வந்து பாவிஜி நிறைய எழுதினார். அப்புறம் சினேகன் எழுதினார், கபிலன் எழுதியிருக்காரு, கபிலன் சார்லி சாப்ளின் எழுதியிருக்காரு, யுகபாரதி சற்று முன் கிடைத்த தகவல் பற்றி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. எல்லாம் மேக்ஸிமம் எல்லா கவிஞருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் ரொம்ப நெருக்கத்தில் போய் ஒர்க் பண்ணாத வைரமுத்து சார் மட்டும்தான். வைரமுத்து சாருக்கு வந்து நிலா காலம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு சாங்கு புத்தகத்தில் எழுதின சாங்கு ஏதோ ஒன்று டியூன் பண்ணேன்.
அந்த நிலாக்காலம் படத்துக்கு. இன்னும் வைரம் சார் நானும் இன்னும் நேராக பார்த்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணல. அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டு அதிகமாக பாடலை, சினிமாக்குள்ள அதிக பாட்டு பாடல. அங்கங்கே ஏதாவது ஒரு பெட்டு வந்துச்சுன்னா பாடுவேன். நான் தம்படி சில படத்துல இடையில பீச்சு ஜெய் மாரே ஜிந்தா மாரே ஜெய் மாரே ஜிந்தா மாரே ஜெய் மாரே ஜிந்தா மாரே ஹோய் அப்படின்னு ஒரு பிட்டு வரும். அது நான் தான் பாடியிருக்கேன். இந்த மாதிரி பிட்டுங்க ஏதாவது வர்றதை பாடுவேன். ஆனால் நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் வந்து சார் சூப்பராக பாடி காட்டுறீங்க, நீங்கள் பாடியே ஆகணும் அப்படின்னு இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிகர்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதுக்கான நேர காலங்கள் அமையக்குள்ள கண்டிப்பாக பாடுவோம். பெருசாக நான் பாட்டு பாடி பெருசாக ஏன் அந்த காலகட்டத்தில் பாடணும்னு உங்களுக்கு தோணலை? இல்லை, அது சிங்கருங்க இருக்காங்க, இவ்வளோ சிங்கருங்க இருக்காங்க, இவ்வளோ கவிஞர் இருக்காங்க. கவிதை கூட எனக்கு தெரியுமா ஒழிஞ்சு நிறைய பாட்டு நான் எழுத மாட்டேன். அதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க, அவங்க இருக்கட்டுமே, அது நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பேன். பர்சனலாக என் மனசில் நான் அப்படி யோசிப்பேன். ஏன் அவங்களோட வாய்ப்பை நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிப்பேன். இன்னைக்கு எல்லா ராகம் இதெல்லாம் முறையாக கற்றுக்கணும்? ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். ராகமெல்லாம் கற்றுருக்கேன் சார். எல்லா ராகமும் இப்போ மாயமால் வக்கோலன்னா என்ன, கீரவாணின்னா என்ன, மத்திமாதினா என்ன, நான் போட்டிருக்கிறது எல்லாம் வேற ஒரு ராகம் தானே சார் பாட்டு போட்டிருக்கேன். நீ பார்த்துட்டு போன மத்தியமா சரிமா பனி சனி பமரி சா அதெல்லாம் பார்த்துட்டு போனாலும் பண்ணேன். எல்லாம் ராகம் தெரியுமா அப்புறம் எப்படி சார் கம்போஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் தெரியணும் தானே. ஊர்லேருந்து வரக்குள்ள ஒன்றும் தெரியாது மக்கள். அதெல்லாம் வந்து இறங்கக்குள்ளாதான் சார் எல்லா இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் சார். யாரையுமே தெரியாது, எல்லாம் தமிழ் தான் பேசுகிறாங்க. ஒரு முகம் கூட நான் பார்த்த முகம் கிடையாது சென்னை வந்து இறங்கக்குள்ள. அப்படி தான் வந்து இறங்கின ஒரு த்ரில்லிங்காக இருந்தது அந்த லைஃப் எனக்கு. அப்படி தான் ஸ்டார்ட் ஆனதுன்னு சொன்னாங்க சார். எஸ்.ஏ. சந்திர சார் தாண்டி வேறு எந்தெந்த இயக்குனர்லாம் சந்திச்சு நீங்கள் வாய்ப்பு கேட்டிருக்கீங்க? நிறைய பேர் கேட்டிருக்கேன் சார். மணிரத்னம் சார் கூட ஒரு தடவை மீட் பண்ணி கேட்டேன். அப்போ அவர் சார் சொல்லிட்டாரு, நான் இப்போ ரகுமான் கூட பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதாவது வாய்ப்பு வரக்குள்ள பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. மணிரத்னம் சார் பாட்டு கேட்டாரா? பாட்டில் அப்போ நான் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியும். ஆனால் மணிரத்னம் சார் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். போன ஆஃபீஸ் போனேன், ஏந்திரிச்சு நின்று கை கொடுத்துட்டு உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். அந்த மாதிரி ஒரு மனிதநேயமிக்க டைரக்டர் மணிரத்னம் சார். அதனால் அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட கேட்டேன், அது அமையலை. நான் பாலானங்கிட்ட கேட்டு பார்த்தேன், அது அமையலை. சில நேரமாக ட்ரை பண்ணால் அது அமையலை. அமைஞ்சிருந்தால் வேற ஒரு தளத்துக்கு போயிருக்கலாம். அதான் வாய்ப்பு அமையணும்ல சார் கேட்டாலும். அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப போய் என்ன சொல்கிறது, இது கொடுத்தே ஆகணும்னு நம்ம நிற்க முடியாது. ஒரு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் சார் அப்படி தானே கேட்க முடியும். அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைச்சனா கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி அமையல. அது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் யார் வேணால் இசையமைப்பாளர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், அப்படியா? ஆகலாம். ஆனால் வந்து நிற்கிறது வந்து அவங்களோட டியூன், அதான் ஞானம் வேணும்னு சொல்லிட்டேன். ஞானம் தான் நிற்க முடியும். இப்போ எல்லாருமே ஆர்டிஸ்டாக வர்றாங்க. விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கு விஜய் வந்து உழைச்சா அவ்வளோ கடுமையாக. சின்ன வயசுலேருந்து அந்த ரோல் சுற்றுறதா இருக்கட்டும், சிலம்பம் சுற்றுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இப்படி ரொம்ப வெறித்தனமாக கற்றுக்கிட்டாரு. அந்த வெறித்தனமாக அவர் கற்றுக்குள்ளேயே நான் நினச்சேன் மனசில், இவர் இவ்வளோ பெரிய டேரக்டரோட பிள்ளையாக இருந்தால் கூட கடுமையாக அதுக்குள்ளே ஒரு வெறித்தனமாக ட்ரை பண்ணுறாப்புல, வந்துடுவாப்புல. அப்போவே நினச்சேன், அப்போவே என் மனசில் பட்டது அது. அந்த மாதிரி அந்த ரூட் அவங்க போகக்குள்ளே தெரிஞ்சிடும் சார் நமக்கு. சில பசங்க இருக்குது, நம்ம அப்பா பெரிய டேரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் விஜய் கிடையாது. விஜய் வந்து தான் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே சரி வரலன்னா ரொம்ப ட்ரை பண்ணுவாப்புல சார். ஒன்று வரலன்னா அது திருப்பி ட்ரை பண்ணுவாப்புல. அந்த மாதிரி விஜய்கிட்ட ஒரு இது இருந்தது. அதை நான் பார்த்துருக்கேன். அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை பார்த்துருக்கேன். ஒரு வெறித்தனம் இருந்தது. அதுபோல் அந்த இசையும் அப்படி தான் சார். நம்ம வரணும்னு நினச்சோம்னா நம்ம தான் அதுக்குள்ளே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தெரியணும், தெரிஞ்சுக்கணும். மியூசிக் நான் வரணும்ட்டு அதுக்கு நான் ஃபிட்னஸ் ஆகலைன்னா அதை நான் தூக்கி போட்டு போயிடும்ல. அது ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நான் ஃபிட்னஸ் ஆக தான் என்ன தூக்கிக்கும். அது மாதிரி தான் அதுக்கு ஃபிட்னஸாக இருக்கணும். யார் வேணாலும் அதுக்கு சினிமா அவங்களை அரவணைச்சு எடுத்துகிட்டு போய்டும். உங்களுடைய பாடலை திரையில் மிக அழகாக பாடி நடித்தவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, நான் பண்ண படங்கள் எல்லாமே நிறைய பாடல்கள் இந்த மாதிரி இருந்தது. இப்போ பிரபுதேவா சாராக இருக்கட்டும், பிரபண்ணனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து முரளி சாராக இருக்கட்டும், அப்புறம் எல்லாருமே சார் அந்த பார்வைண்டு போதுமே அவங்க 2 பேரும் அது பயங்கரமாக 2 பேருமே இல்லை. அது அந்த நேரம் எனக்கு பயங்கர சங்கடமாக இருந்தது. மோனெல்லாம் அவ்வளோ தமிழ் தெரியாது. வணக்கம் சார் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தை தெரியும். அந்த எங்கள் படம் பண்ணக்குள்ள இந்த மாதிரி சிமரோனோட சிஸ்டரு அவர் குணாலும் அந்த மாதிரி, அவருக்கும் அதிக தமிழ் தெரியாது, 1-2 வார்த்தைகள் பேசுவார். அவங்களோட அந்த இழப்பு எனக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடமாக இருந்தது சார். அந்த நேரம் இதுக்காக போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக மனசு தாங்கியவே இல்லை. எங்கேயோ வந்திருக்க வேண்டியவங்க அந்த மாதிரி கேட்டாங்க. அது என்ன பண்ண, யாரோட சூழ்நிலையும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அது என்ன அவங்க மனசுக்குள்ளே என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்படி நல்ல மனுஷர்கள்லாம் நிறைய பேர் தான் என்ன நடக்குது. நம்மளும் ஒரு நாளைக்கு போகிறோம், யாரும் இங்கே நிலையாக இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்களாம் சின்ன வயசு தானே அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு ஆதங்கம். இப்போ நான் இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு நினச்சா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது. ஒரு ஐமேக் சிஸ்டம் வாங்க,
ஒரு மிடி கீபோர்டு வாங்குங்க, ம் விஎஸ்டி டூன் நிறைய வாங்கி போடுங்க. ம் அதில் நிறையா வந்து ஆம்னிஸ்பேர்லாம் இருக்குது. அதில் போட்டு நிறையா வந்து டோன்ஸ் இருக்குது. அந்த டோன் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன மூடு தோணுதோ பாடுங்க. அது ஒரு பாட்டாக உருவாகிடலாம். அதுக்குள்ளே உயிர் வருது, ரூட் வருது. என்னப்பா அதுக்கு முன்னாடிலாம் ஒரு டியூனை வந்து ஒரு கிராப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டியூனை பார்த்தீங்கன்னா இப்போ 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 இளமையனும் பூங்காற்று பாடியது ஒரு பாட்டு, இந்த பெண்டெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தந்தானா 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 அந்த வேரியேஷன்லாம் எப்படி இருக்கு பாருங்க, நோட்டெல்லாம் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி கம்போஸ் பண்ணுறது தான் கஷ்டம். இப்படி மியூசிக்காக போட்டு ஒன்று 4 தப்பட்டை வச்சுட்டு அடித்து தூள் கலப்பணும்னு ஹிட் ஆகி ஒன்றும் பெரிய அது ஒன்று பெரிய இதாக யோசிக்க தேவையில்லை. 4 தப்பட்டை அடிக்க சொல்லி நம்ம வாய்க்கு வந்து அடித்து ஒரு குத்து போட்டோம்னு வச்சுங்களேன், ரசிக்க இன்றைக்கி தயாராக இருக்காங்க 2K கிட்ஸ். அது மாதிரி தான் மியூசிக்காக ஒரு கிராப்பாக தான் ரசிக்கணுங்கிற இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அதிகமாக இன்றைக்கி யூத் வந்து ஏதாவது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக பண்ணால் அது மிகப்பெரிய ரீச் ஆகும். பல வெற்றி படங்களை கொடுத்தும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் ஏன் வரலன்னு எப்போ யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சோம், எல்லாருக்குமே உண்டு தானே சார். இப்போ கண்டினியூவாக நீங்கள் எல்லாருக்குமே எல்லா மனுஷருக்குமே அது இருக்க தான் செய்யுங்க. நம்ம இவ்வளோ படங்கள் எடுத்தோம், திருப்பி கண்டினியூவாக நம்ம அந்த ஃபீல்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை போய் தொட முடியலைங்கிறது எல்லாருக்குமே அது இருக்கும். என்ன பொறுத்தவரை கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டேன் பக்காவா. இப்போ அடுத்து அந்த பக்கம் இப்போ ஒரு 2 படங்கள் பண்ணுறேன். இதை அடித்து பக்காவாக அந்த பரணியோட ஃபீச்சரில் ஒரு 10 படம் தெளிவாக பண்ணாலே போதுமே. இந்த பிறவியே ஓகே தானே, நல்ல டியூனு நல்ல படமாக பண்ணால் ஓகே தானே, அந்த மாதிரி இருக்கேன் சார். அதிக படம் கூட பண்ண தேவையில்லை, நல்ல டியூனாக நல்ல பாட்டாக மக்களுக்கு கொடுத்துட்டு இந்த பிறவியை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இப்போ அடுத்து நீங்கள் இசையமைக்கிற படத்தில் உங்களுடைய பாடல்கள் எப்படி அமையும்? இன்னும் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சார். நீங்கள் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், நான் எப்பொழுதுமே அப்படி தான் கம்போஸ் பண்ணேன். பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதுலேயும் ஒரு கிராப் இருக்கும், ஒரு டியூனு. கண்டிப்பாக பரணியோட ஒரு தனி தானே சார் இருக்குது. பரணிங்கிறது ஒரு தனி தானே நான் கம்போஸ் பண்ணுறது. இப்போ நான் சில டியூன்ஸ் பண்ணியிருக்கேன், என் பசங்களுக்குலாம் பயங்கரமாக பிடிக்கும். அப்பா இதெல்லாம் போட்டால் பயங்கரமாக ரீச் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. அந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். வர படங்களை கண்டிப்பாக அதை கேட்கலாம். டெய்லி கம்போசிங்கில் தான் சார் இருப்பேன். அப்படியா? படம் இருக்குது இல்லைங்கிறதுலாம் எனக்கு கணக்கே கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு டியூன் பண்ணால் தான் நான் தூங்குவேன் நிம்மதியாக, இல்லைன்னா அது மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு. அதனால் அந்த கேப்பை நிறைய டியூன் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு டேலண்ட் இந்த கடவுள் கொடுத்துருக்குங்கல்ல, அதை வாங்கிக்காமல் இது விடாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த இயற்கையோ கடவுளோ எது எப்படி வேணாலும் வச்சுக்கோ, அது எனக்கு ஒரு திறமை ஏன் கொடுக்கணும், அதையெல்லாம் அது வாங்கிட்டு என்னை எம்டியாக தான் அனுப்பணும்னு நான் நம்புகிறேன். அதை தான் நான் பயங்கரமாக நம்புகிறேன். உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். குடும்பத்தில் வந்து அப்பா தவறிட்டார், 2007 தவறிட்டார். அந்த சூழ்நிலை பிஸியாக பண்ணிட்டு இருக்கக்குள்ள அப்பா தவறிட்டார். அது ஒரு எனக்கு அந்த மனசுலேருந்து மாறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. இடையில ஜாண்டிஸ் வந்துட்டு எனக்கு ஜாண்டிஸ் வந்து அடுத்த பிறவி மாதிரி தான். அப்பயே நான் கடைசின்னு தான் நினச்சேன், எனக்கு எண்டுட்டு தான் நினச்சேன் லைஃப்பில். எப்படியே திருப்பி இந்த இயற்கை மீண்டும் என்னை கொண்டு வந்து வாழ வச்சுட்டு. அப்போல எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு சுமித்ரா, 2 பசங்க இருக்காங்க. மூத்தவன் வந்து சக்தி பிரகதீஷ், செகண்ட் சன் வந்து திருவாசகன். பசங்க 2மே இப்போ காலேஜ் படிக்கிறான். ஃபஸ்ட்டு சன் வந்து 4th இயர் படிக்கிறான், செகண்ட் சன் வந்து இப்போ தான் 1st இயர் படிக்கிறான். எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க. இவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி. நான் இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டேன், சொந்த வீடு வாங்கிட்டு இங்கே. அந்த நேரங்களில் எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் சம்பாதிச்சாலும் சேவ் தான். சென்னைக்கு 85 ரூபாவோட வந்த நீங்கள் இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு அறிமுகமான ஆளாக இருக்கீங்க. ஆமாம் சார். அது மாதிரி எல்லா வசதியும் கடவுள் கொடுத்துட்டு சார். அப்படி ஒரு நிலைமை உருவானதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடுமையான உழைப்பும் முயற்சியும் தான் சார். ஏன்னா அதை நான் எஸ்சிஎஸ்சிலேருந்து கற்றுக்கிட்டேன். பெரிய நான் ரீரெக்கார்டிங் பண்ண போகிறேன். 7 மணிக்கு போட்டுருங்க கால் ஷீட்டு. நான் 7 மணிக்கு கரெக்டாக வர்றேன், அவர் 6:50 வந்து உட்காந்துருக்காரு. எஸ்சிஎஸ்சி. நான் மிரண்டு போயிட்டேன். அவர் 7 மணிக்கு வரலாமே. அது மாதிரி ஒரு தொழிலில் வந்து சின்சியர் இன்ன வரைக்குமே அப்படி தான் சார். அது அவர் யார் பார்த்து கற்றுக்கிட்டாரு தெரியாது, அவரை பார்த்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஒரு தொழிலை வந்து சின்சியராக பண்ணால் கண்டிப்பாக நம்மளை அது வந்து ஒரு உச்சியில் கொண்டு வைக்கும் அப்படிங்கிறது அது சாரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ராஜா சாரும் அதே மாதிரி தான். 7 மணி காலேஜ்னா 7 மணிக்கு கரெக்டாக இருப்பார். நல்ல சைன் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமை மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுவாங்க சார். அது எனக்கு 100% அது தெரியுது சார். அதுதான் அப்படி தான் நானும். அதுதான் நான் வந்ததுக்கு காரணம்னு நினைக்கிறேன். எப்போ எஸ்எஸ்சி சமீபத்தில் சந்திச்சிங்க? இப்போ நான் சந்திச்சு ஒரு 2 இயர் பேக் சந்திச்சேன் சார். இப்போ இடையில சாரை பேசலை. நம்ம இடையில தான் நம்ம பேசணும்னு பார்த்தேன், இன்னும் பேச முடியல, போய் பேசணுன்ட்டு இருக்கேன் சார். அவரும் இப்போ டிவி சீரியல் அது இது நடிக்கிறாரு சார். இப்போவும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அதனால் பார்ப்பேன்.
எதுவும் பேசணும்னா பேசுவேன் சார்கிட்ட, ஃபோன் போட்டு பேசணும், எது முக்கிய விஷயம்னா பேசுவேன். டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை இது நடுவில் எங்கே வந்தது உங்களுக்கு? எனக்கு அது ஒரு இதில் வந்தது சார். எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிறலாம் கிடையாது. ஏதாவது பண்ணியாவது ஒரு மார்க்கெட்டை மட்டும் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். அதுவும் நான் வந்து நினச்சபடி பண்ண முடியல. அதை நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா அது பெரிய சக்ஸஸ் ஆகிருப்பேன். அதில் ஏன்னா அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்லைங்கிறது 100% தெரியுது. படம் பண்ணி பார்க்கல தெரியுது. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறது அப்படியே கொண்டுட்டு வரணும். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா ஆக்டராக இருக்கணும், ப்ரொடியூசரு, மற்ற நமக்கு எல்லாருமே சேர்ந்து அது சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி அது எனக்கு அந்த நேரங்களில் அதை நான் அமைச்சிக்க முடியல. அந்த மாதிரி அதனால் வந்து பெரிய வெற்றியை கொடுக்க முடியல. படம் இப்போதைக்கு மியூசிக்கு தான். ஃபியூச்சரில் மேபி நடந்தால் நடக்கலாம். ஏதாவது ஒரு படம் வாழ்க்கையில் பண்ணலாம். ஆனால் மியூசிக்கு தான் என்னோடய ரூட்டு. மியூசிக்கு தான் போயிட்டுருக்கு. டைரக்ஷன் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? நான் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் கற்றுக்கல சார். சார் ஷூட் பண்ணக்குள்ளே போய் பார்ப்பேன், எஸ்எஸ் சார் ஷூட் பண்ணக்குள்ளே. அப்புறம் நம்ம படங்கள் பண்ணக்குள்ளெல்லாம் இப்போ ஸ்டைலு அது இதெல்லாம் நடந்துருந்துச்சு. லாரன்ஸ் சார் படங்கள்லாம் பார்த்தது தான். பெருசாக போய் தனியாக அதுக்குன்னு ஒன்று கற்றுக்கல. பட் பார்க்கக்குள்ளே எனக்கு நான் சின்ன வயசில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்குள்ளே என்ன பண்ணுவேன்னா, ஒரு செயல் ஒரு 10 செயல் ஒப்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பசங்க. நான் படிச்சிருக்கே மாட்டேன். இந்த 10 பேர் சொல்கிறத கேட்டு அப்படி போய் நான் கீழேன்னு சொல்லிவிடுவேன். அது ஒரு மைண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து. அதனால் ஒன்று பார்த்தோன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடுவேன் சார். அது எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியாது. இந்த பிரிவில் அது இருக்குது. அந்த மாதிரி தான் டைரக்ஷன். நீங்கள் டைரக்ஷன் பண்ணும்போது அதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது? இல்லை, பிரச்சனைகள்னால் நம்ம ஒன்று எடுக்கிறோம், நம்ம ஒன்று நினைக்கிறோம் பாருங்களேன், அதை கொண்டுகிட்டு வர முடியல. இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்க முடியல. அதுக்கு வந்து பயங்கரமாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியாது. நினச்சா சில விஷயங்கள் அப்படி பண்ண முடியாது. அந்த மாதிரி ட்ராபேக் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு ஒரு பிரம்மாண்டமாக இதை பண்ணணும்னு நினைப்போம். அதை நம்ம வந்து பிரம்மாண்டம்னா அதுக்குன்னு பயங்கர செலவெல்லாம் பண்ண முடியாது. ஒரு மீடியமாக பண்ணுறதுக்கே நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை. யார் யார் நடித்தா அவங்க படத்தில்? ஜெகதீஷ்னு ஒருத்தரும், நம்ம நேகான்ட்டு இந்த படத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு தண்ணியில் கண்டோன்னு அந்த ஹீரோயினி பண்ணியிருக்காங்க அவங்க. அதுவும் ஹீரோயினி பாருங்கள், இங்கேருந்து நான் ஷூட்டிங் போயிட்டு அந்த வர்றேன்னு சொன்ன ஹீரோயினி வரல. அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ஹீரோயினி பிடிச்சாதான் அந்த ஃபஸ்ட்டு படங்களை அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா நீங்களாம் எங்களுக்கு குரு, என்னென்ன அனுபவிச்சிருப்பீங்க படம் பண்ணணும். அந்த மாதிரிலாம் அந்த சூழ்நிலை அமைஞ்சது சார். ஒரு படம் பண்ணதே 100 படம் பண்ண மாதிரி அந்த அனுபவம். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. கேஷுவலாக மனசில் உள்ளதெல்லாம் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டோம். அது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். உங்கள் இசையமைப்பில் ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணுவோம். பாடணும் சார். லா 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 லா. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரிக்கும் மொத்த சுவைக்குள் மூழ்க இச்சை இருந்தும் கச்சை அணிந்தேன் சர்ச்சைகள் செய்திடவா. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. ஓகே சார், ஓகே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.